வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற இந்த தொடர் உரையில் 29ஆம் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற இந்த தலைப்பில் திருக்குரானில் நேரடியான அர்த்தத்தில் சொல்லப்படாமல் ஒரு சுவையூட்டுவதற்காக மாற்று பொருளில் பயன்படுத்தப்படக்கூடிய பல வசனங்கள் இருக்கின்றன. அவற்றை நேரடியான பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அதனுடைய இலக்கிய சுவையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து அது மாதிரி அமைந்த வசனங்களை எடுத்து நம்ம விளக்கி வருகிறோம். அந்த மாதிரியான ஒரு வசனம் என்னன்னு கேட்டால், ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்வதை செய்யக்கூடாது என்று நேரடியாக சொல்வது அது ஒரு வகை. அப்படி இல்லாமல் ஒரு செயலுக்கு நெருங்காதே என்கிற வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுது. நெருங்காத என்பதற்கு நெருங்காத என்கிற நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படலை. அந்த மாதிரி உள்ள விஷயங்களை ஒவ்வொரு அந்த நெருங்காத என்பது என்னென்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பெண்கள் சம்பந்தமான விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்கள நெருங்காதீங்க என்று சொல்லப்படுமையானால், உலகம் பூரா உள்ள புரிதல் பிரகாரமும் அரபு மொழியில் உள்ள இலக்கியத்தில் உள்ள புரிதல் பிரகாரமும் அரபுகளுடைய வழக்கத்தின் பிரகாரம் எடுத்துக்கொண்டீர்களேயானால் நெருங்காதன்னு அர்த்தம் கிடையாது. பெண்கள்கிட்ட மனைவிமார்கிட்ட நெருங்காதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடாது, அதைத்தான் நெருங்காதிங்கிற வார்த்தையினால் சொல்லப்படுகிறது. அப்போ நெருங்காத என்பது பெண்களை குறித்து சொல்லப்படும் என்று சொன்னால் அதையெல்லாம் என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், நெருங்கிறதுங்கிற அர்த்தம் வராது. கணவன் மனைவி ஒன்றா நெருங்கி உட்கார்றது அதுக்கு தடைன்னு அர்த்தம் வராது. நெருங்காதீங்கன்னு சொன்னால் அது தாம்பத்தியம் ஈடுபடாதீங்கிற அர்த்தத்தெல்லாம் வரும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், 2வது அத்தியாயத்தில் 222வது வசனம், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், யஸ்அலூனக அனில் மஹீல், மாத விளக்கு பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள். அந்த மாதவிடாய் நேரத்தில் மனைவிமாரோட தாம்பத்தியம் கொள்ளலாமா என்பதை பற்றி கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹுவ அதன், அது ஒரு தொல்லை, பெண்களுக்கு ஒரு தொல்லையான ஒன்றாக இருக்கிறது. அதனால் ஃபாத்தஸிலுன் நிசா ஃபில் மஹீல், மாதவிடாய் நேரத்தில் பெண்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். வலா தக்ரபோகுன்ன, அவங்கள நெருங்காதீர்கள். ஹத்தா எத்துஹுர்ன, அவர்கள் தூய்மையாகும் வரைக்கும் நெருங்காதீர்கள் அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. நெருங்காதீர்கள் என்பதை நேரடி அர்த்தம் கொடுக்கிறதா அல்லது இது ஒரு மாற்று பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. மாதவிடாய் நேரத்தில் மனைவியும் கணவனும் ஒன்றா உட்கார்ந்துருக்கலாம், அது நெருக்கம்தான். ஒரு தட்டில் சாப்பிடலாமா, சாப்பிடலாம், அது நெருக்கம்தான். அவங்க சாப்பிட்டதை அவங்க வாய் வச்சதை நம்ம சாப்பிடலாமா, நம்ம வாய் வச்சதை அவங்க சாப்பிடலாமான்னா செய்யலாம். அப்போ மாதவிடாய் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் மனைவி நெருங்காமையெல்லாம் இருக்கலை. வேறு சமுதாயங்களில் மாதவிடாய் நேரங்களில் கொல்லைப்புறமாக தூக்கி அவங்கள போட்டுருவாங்க, வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அவங்க தீட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்கள சமைக்க விட மாட்டாங்க, பாத்திரத்தை தொட விட மாட்டாங்க, அவங்களுக்கு தனி பாத்திரம் கொடுத்துருவாங்க. அவங்க தீண்டத்தகாதவர்களைப் போல் என்ன செய்வாங்க, பெண்கள்லாம் நடத்தப்படுகிறார்கள் பிற சமுதாயங்களில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்கள் அந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போ நெருங்காதீங்கன்னு சொன்னால் அதைத்தான் சொல்லுதா? அதை சொல்லலை. நெருங்காதீங்கன்னு சொன்னால் பெண்கள் விஷயமாக நீங்கள் நெருங்காதீங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், தாம்பத்தியம் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் வரும். அப்போ வலா தக்ரபூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் நெருங்காதீர்கள். இதை ஒருத்தர் நேரடி அர்த்தம் வச்சாண்டு வைங்க, அப்போ என்னவாயிரும்னு கேட்டால், பிற மதத்தவர்கள் செய்கிற மாதிரி இந்த பெண்களை ஒதுக்கி வச்சுருங்கன்னு அர்த்தம் வந்துடும். நெருங்கவே செய்யக்கூடாது, கிட்ட கூட போகக்கூடாது, பக்கத்தில் கூட உட்கார விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேறு சமுதாயங்களில் செய்கிறாங்கல்ல, அந்த ஒரு அர்த்தம் இதுக்கு வந்துடும். நேரடி அர்த்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் இது நெருங்கிறதுங்கிற அர்த்தத்தை அந்த விபரீதமான பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தை அதில் வந்துவிடும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் மனைவிமாரோடு தாம்பத்தியம் குடும்ப வாழ்க்கை எல்லாரும் ஈடுபடக்கூடாது. மற்றபடி ஒரு 2 பேரும் ஒன்றா இருந்துக்கலாம், ஒரே கட்டிலில் படுக்கலாம், அவங்க மற்ற எந்த ஒன்றுக்குமே தடை இல்லை. அப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் வந்த மனைவியுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் எல்லாம் ஓதுவார்கள். அப்படியெல்லாம் அது இருக்கிறது.
மாதவிடாய் நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு நான் தலைவாரி விடுவேன் அப்படின்லாம் ஆயிஷா நாய் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் இருக்கிறது. அப்போ மாதவிடாய் பெண்கள்கிட்ட வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதீங்க, அந்த டைமில் மட்டும் ஈடுபடாதீங்க என்ற கட்டளை தான் இதில் இருக்கிறது. இதை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்கள நெருங்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டால் இந்த நெருங்காதீர்கள் என்பதனுடைய அகராதி அர்த்தம் வேறையாக இருந்தாலும் அந்த மக்கள் பெண்கள் தொடர்பாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் தாம்பத்தியம் என்று தான் புரிந்து கொள்வார்கள். அந்த வழக்கம் இருந்துச்சு அந்த சமூகத்தில். பெண்கள் பொம்பளை நெருங்கிறாத அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் தாம்பத்தியத்தில் ஈடுபடாத அதுக்கு உள்ள சொல்லாக இது இருந்தது. அப்போ எதை பற்றி நெருங்காது என்று பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறிக்கிறோம். நெருங்கிறது கிட்ட போகிறது அப்படிங்கிற அர்த்தம் அது கிடையாது. அப்போ இதுவும் இலக்கியம் தான். நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. நேரடி அர்த்தம் கொடுத்தா அப்போ இஸ்லாத்தில் ஒரு பெண்ணடிமை பெண்களை இழிவுபடுத்துறதுங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கருத்துக்கு அது வந்துடும். ஆனால் நெருங்காதீர்கள் என்பதை அதை கருத்தில் வச்சு அல்லாஹ் சொல்லலை. அது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் தாம்பத்தியம் மட்டும் நீங்கள் கொள்ளாதீங்க, மற்றபடி என்ன செய்யுங்க எல்லாம் செய்யுங்கன்ட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, இஸ்னவோ குல்ல ஷைஇன் இல்லை நிக்காஹ், அந்த மாதவிடாய் பெண்களோடு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்லிவிட்டார், விளக்கம் கொடுத்து விட்டார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையிலையும் அன்றைய மக்கள்கிட்ட இந்த மாதிரி பெண்கள் தொடர்பாக நெருங்காதீர்கள் என்ற வார்த்தை வந்து இந்த தாம்பத்தியத்தை தான் சொல்வதுன்னு ஆக்கிட்டாங்க. அகராதியில் அர்த்தம் வந்து நெருங்கிறது தான், கிட்டேயே போவாதுங்கிற அர்த்தம் தான் அகராதி அர்த்தம். ஆனால் அந்த மக்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் பெண்களோடு ஆண்களை தொடர்புபடுத்தக்கூடிய இடங்களில் அப்படி சொல்லப்படுமையானால் அவங்கள்ட்ட வந்து அந்நிய பெண்ணை நெருங்காத அப்படின்னா நெருங்கி பேசக்கூடாதா, அது அந்த அர்த்தம் இல்லை. நெருங்காதன்னா அந்த விபச்சாரம் பண்ணாத அந்த ஒரு அர்த்தத்துக்கு தான் அது வரும். அதே மாதிரி தான் இந்த வசனம் வந்து நெருங்குவதை பற்றி இது பேசவில்லை, தாம்பத்தியம் கொள்ளக்கூடாது என்பதை தான் பேசுகிறது. இதுவும் ஒரு இலக்கியம் தான், நேரடி அர்த்தம் நம்ம செஞ்சிடக்கூடாது. இதே மாதிரி வந்து உணவுப் பொருள் இருக்குன்னு வைங்க, உணவுப் பொருளுக்கு நெருங்காத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா திங்காதுன்ற அர்த்தம் வரும். உணவுப் பொருளுக்கு அந்த சாப்பாட்டு பக்கம் நீ நெருங்காத அப்படின்னா போய் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து பன்றியின் பக்கம் நெருங்காத அப்படின்னு சொன்னால் அது கிட்ட போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நாய் பக்கம் நெருங்காதே அப்படின்னு அர்த்தம், அந்த அர்த்தம் கிடையாது. நெருங்காதேங்கிற வார்த்தை வந்து உண்பது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதை சொல்லப்படுமையானால் அப்போ என்ன அர்த்தம் வைக்கணும்னு கேட்டால் உண்ணாதே திங்காதே அப்படிங்கிற அர்த்தம் தான் அது கொடுக்க வேண்டும். உதாரணமாக குர்ஆனில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான்ல, படைச்சிட்டு அவருக்கு அந்த சொர்க்க சோலையில் வந்து எல்லா விதமான கனிவர்க்கங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் குலா மின்ஹா ரகதன் ஹைது சிவத்துமா, நீங்கள் விரும்பியவாறு 2 பேரும் தாராளமாக புசியுங்கள், வகை வகையாக கனிகள் இருக்கிறது, இதில் உள்ள கனிகளை எடுத்து நீங்கள் கண்டமேனிக்கு புசியுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அப்படின்னு ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா 2 பேருக்கும் சொல்கிறான். ஆதம் ஹவ்வாவுக்கு சொல்கிறான், ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஒரு மரத்தை நெருங்கிறாதீங்க, நெருங்கினா இப்போ தக்குனா மினல் லாலிமீன், நீங்கள் அநியாயக்காரராக ஆயிடுவீங்க அப்படின்ட்டு 2:35 வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 7:19 வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே வாசகம் தான், ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தை, இந்த மரத்தை நெருங்காதீங்க. இப்போ ஆதம் பாபா அவர்கள் வந்து அந்த மரத்தடியில் போய் உட்காந்து நிழலில் உட்காந்தாங்கன்னு வைங்க, அது தப்பா? அல்லது மரத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தப்பா? மரத்தை நெருங்காதீங்கன்னு இருக்குது, மரம் அங்கே இருக்குது, மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்கன்னு வைங்க, பக்கத்தில் போகிறது பலகாரத்துக்கு போவாங்கல்ல, அந்த மரத்தை சீர்படுத்துகிற கூட போவாங்க, அந்த மரத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு போவாங்க, அது மாதிரி பல காரணம் அந்த மரத்துடைய நிழலை அனுபவிப்பதற்கு போவாங்க. ஒரு மரத்தை நெருங்காதேன்னு சொல்வதாக இருந்தால் மரத்துக்கிட்ட போகாதங்கிற அர்த்தமா, அந்த மரத்தில் உண்ணக்கூடிய கனிகள் இருந்தால் உண்டு விடாத என்பது அர்த்தமா? ஏன்னு கேட்டால் உண்பதை சொல்லிவிட்டு இது வருது. எப்படி வருது? நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடுங்கள், இந்த மரத்தை நெருங்காதீங்க, சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, சும்மா நெருங்காதீங்க என்று சொன்னால் நெருங்கவே கூடாது. சும்மா அந்த சாப்பிட்றத பற்றி பேசாமல் அந்த மரத்துக்கிட்ட போயிடாத, அந்த பாலத்துக்கிட்ட போயிடாத, இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, சும்மா சொன்னாங்கன்னா நெருங்காதுன்னா நெருங்காது தான். ஆனால் இந்த நெருங்காதேங்கிறது எதன் தோரணையில் எதனுடைய தொடர்ச்சியில் வருகிறது என்றால் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நெருங்காதேன்னு வருகிறது. எல்லா மரத்தையும் சாப்பிடுங்க, இந்த மரத்தை நெருங்காதீங்க. அப்போ இந்த நெருங்காதீங்கிற என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த 2 பேரும் அந்த மரத்தில் உள்ள கனியை புசிக்கிறது தான் தடையை தவிர
பக்கத்தில் போய் நிற்கிறது தடை கிடையாது. அந்த இந்த இதுவும் நெருங்காதங்கிற வார்த்தை தான். இது உண்பது சம்பந்தமாக நெருங்காதன்னு வந்தால், உண்பது சம்பந்தமான எப்படி வரும்னா முன்னாடி உள்ள தோரணையில் விளங்குறது. அந்த 2 பேருக்கும் சொன்ன கட்டளையில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ குலாவின் ஹைது சேத்துமா, நீங்கள் விரும்பியவாறு இந்த தோட்டத்தில் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள். இப்போ சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தை சுட்டி காட்டி இதை மட்டும் நெருங்கிறாதீங்க என்று சொன்னால் எதுக்கு நெருங்கக்கூடாது? உண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நெருங்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாருக்கும் விளங்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அந்த பொதுவான புரிதல் ஒன்று இருக்குல்ல, சாப்பிட்றதை சொல்லிவிட்டு நெருங்காதன்னா சாப்பிடாதுன்னு அர்த்தம். விளங்குதா? குளிக்கிறத பற்றி சொல்லிவிட்டு இந்த 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 எல்லா குளத்துலையும் குளிச்சிக்க, இந்த குளத்தை நெருங்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிக்காதுன்னு அர்த்தம். அதை என்ன ஒரு செயலை சொல்லிவிட்டு நெருங்காதன்னு சொல்கிறோமோ அந்த நெருங்காதங்கிறதுக்கு கிட்ட போகாதங்கிற அர்த்தம் வராது. ஒரு 10 கிணறு இருக்கிறது, இந்த 9 கிணத்துலையும் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த கிணத்துக்கு நெருங்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருங்காதீங்கன்னு அர்த்தம். இப்போ எட்டி பார்க்கக்கூடாதா? அது பக்கத்தில் நிற்கக்கூடாதா? உத்து பார்க்கக்கூடாதா? அது எதுக்காக நெருங்காதன்னு சொல்கிறான்? முதல்ல சொல்லிவிட்டான், இந்த கிணற்று தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டான் 9 கிணத்துலையும். இந்த ஒரு கிணத்தை நெருங்காதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கிணத்து தண்ணீரை பயன்படுத்தாதீங்க. முதல்ல 9க்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை செய்யாதீங்க. அப்போ இது எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பிறகு ஒரு நெருங்காதீங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னால் நெருங்குற அர்த்தம் வராது. அதில் என்ன சொல்லப்பட்டு இருந்துச்சோ அதுக்கு முந்தி அந்த காரியத்தை இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செஞ்சிடாதீங்க. அப்போ நீங்கள் இந்த மரத்தை நெருங்காதீங்கிற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நம்ம நேரடி அர்த்தம் கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம்? மரத்தை நெருங்காதீங்கிறதே கட்டளையாக இருந்தால், நெருங்கக்கூடாதுங்கிற கட்டளை தான் எடுக்கணும். இது மரத்தை நெருங்காதீங்க என்ற கட்டளைக்கு உரிய சொல்லு கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், அது அந்த 2 வசனம் வருதுல, 2 வசனத்துலையும் முன்னாடி எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், இப்போ குலாமின் ஹைது சேத்துமா ரகதன், இந்த சொர்க்கத்தில் இந்த சொர்க்க சோலைகளில் நீங்கள் விரும்பியதையெல்லாம் தாராளமாக புசியுங்கள், இந்த மரத்தை நெருங்காதீங்க. அதை புசியுங்கள்னு சொல்லிட்டு நெருங்காதீங்கன்னு வறுமையானால் அது எந்த மொழியில் சொன்னாலும் சரி தான், அதில் அர்த்தம் என்னென்னு கேட்டால் நேரடி அர்த்தம் கிடையாது. நெருங்குவது குற்றம் கிடையாது. உங்களுக்கு இப்படி ஒரு கட்டளை இட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு உலகத்தில் என்ன செய்கிறாங்க? ஒரு கட்டளை இடுறாங்க. அப்போ என்ன இவனோடலாம் அவனோட சேராத, அவங்ககிட்ட போகாதன்னு சொல்லுவாங்க. அப்போ நட்பு கொள்றதை பற்றி பேசுகிறாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் பழகிக்க, அவங்ககிட்ட நெருங்காதன்னா கிட்ட போகக்கூடாதுன்னு அர்த்தம், பழக்க வழக்கம் வச்சுக்கிறாதுன்னு அர்த்தமாகும். இப்படி தான் நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கிறோம். அதனால நெருங்காதங்கிறது இப்படி நெருங்குறனா கிட்ட போகிறது தானே, இப்படி போகிறதுங்கிற அர்த்தம் தான் அதுக்கு அகராதியில் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குன்னு கேட்டால், எதை தொடர்ந்து அதை சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நெருங்குறதுங்கிற அர்த்தம் மாறிக்கிட்டே வருது. அதாவது குளிக்கிறதை பற்றி பேசிட்டு இந்த குளத்துக்கு நெருங்கிறாத என்று சொன்னால் குளிச்சிடாத அப்படின்னு ஒரு அர்த்தமாகும். திங்கிறதை பற்றி பேசிட்டு இதெல்லாம் சாப்பிடு, இதை நெருங்காதன்னா சாப்பிடாதன்னு அர்த்தமாயிரும். என்ன புஸ்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கு, இதெல்லாம் படிப்பா, இந்த புஸ்தகத்துக்கு நெருங்காதன்னு படிக்காதுன்னு அர்த்தம். அப்போ நெருங்காத என்பது சும்மா நெருங்காதன்னா நெருங்காதுன்னு அர்த்தம். ஒன்றும் சொல்லாமல் நெருங்கிறதுக்கு அது கிட்ட போகாதன்னா போகக்கூடாது, அதுக்கு உள்ள விஷயம். அதே நேரத்தில் அந்த புஸ்தகம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு பல புத்தகங்களை குறிப்பிட்டு அந்த புத்தகங்களெல்லாம் படி, இந்த புத்தகத்தை நீ நெருங்காத அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை கையில் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம்லாம் வராது. கையில் எடுத்து பார்க்கலாம், படிக்கத்தான் கூடாது, அந்த தடைக்கு அர்த்தம். இப்படித்தான் நம்ம விளங்கிக்கிறோம்ல. அப்போ இதுவும் ஒரு இலக்கியம் தான். குரானில் நேரடி அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி பிறருடைய உடைமைகள் இருக்கிறது, பிறருடைய உடைமைகள் பக்கம் நெருங்காத அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? பிறருடைய, அதாவது உன்னுடைய சொத்து இல்லைன்னு சொல்லியாச்சு, உன் சொத்து இல்லாத ஒன்றை சொல்லி நெருங்காத என்று சொன்னால் அது நெருங்கிறதையா சொல்லணும்? சொல்லாது. அனாதை சொத்தை நெருங்காத, அனாதைக்கு ஒரு வீடு இருக்கும், அது பக்கத்தில் நிற்கக்கூடாதா? அனாதை சொத்தை நெருங்காதன்னா கிட்ட போகாதுன்னு அர்த்தம். ஒரு அனாதைக்கு வயல் இருக்கும், அந்த வயலில் போய் என்னென்னு பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம். அனாதைக்கு ஒரு பங்களா கட்டி வச்சுருப்பான், அந்த பங்களாவுக்கிட்ட போய் நிற்கலாமா? உள்ளே கூட போகலாமான்னா போகலாம், எல்லாமே செய்யலாம். நெருங்கிறத பற்றி அர்த்தமே இல்லை. நெருங்காதன்னு என்ன அர்த்தம்? பிறருடைய உடைமை சம்பந்தமாக, பிறருடைய உடைமைக்கு நெருங்காதீங்கன்னு பிறர் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு, உன் சம்பந்தப்பட்டது இருந்தால் அந்த அர்த்தம் வராது. பிறர்க்குரியது என்று சொல்லிவிட்டு அதன் பக்கம் நெருங்காத என்று சொன்னால் அதுக்கு உரிமை கொண்டாடாத, அதை முறைகேடாக எடுக்காத, அந்த அர்த்தம் வருமே தவிர கிட்டையே போகக்கூடாதுன்னு அர்த்தம் வராது. அந்த அனாதை சொத்துக்களை நம்ம பராமரிக்கிறதா இருந்தால் கூட கிட்ட தானே போய் ஆகணும், கிட்ட போய் தானே அதை பராமரிக்கணும், கண்காணிக்கணும். அந்த வயலில் ஒரு அனாதைக்கு சொந்தமான ஒரு வயல் இருக்கிறது, கிட்ட போகாதன்னா அதை பாலடைஞ்சு போகிற மாதிரி விட்டுடலாமா? அதை நம்ம தான் கிட்ட போகணும், களை எடுக்க சொல்லணும், தண்ணி பாய்ச்சணும்,
நாற்று நடணும், அதுக்கு எல்லாமே செய்கிற வேலை நம்ம தானே கிட்ட தானே போகணும். ஆனால் இங்கே வாசகம் எப்படி இருக்கு, கிட்ட போவாத, உலா தக்கரபு, கிட்ட கூட போயிடாத, உலா தக்கரபு மாலல் எத்தீம், எத்தீமுடைய சொத்துகளுக்கு நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அந்த நெருங்கி விடாது என்ன அர்த்தம்னு கேட்டால் நெருங்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நெருங்கலாம், தாராளமாக நெருங்கிக்க. நெருங்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு தடை இல்லை. நெருங்கிறத கொண்டு அர்த்தம் என்னன்னு சொன்னால் உனதாக்கி கொள்ளாத, முறைகேடு ஆக்கி கொள்ளாத, அனாதைகளுடைய சொத்துக்களை எடுத்து உன்னுடைய சொத்து மாதிரி நீ ஆக்கி கொள்ளாத அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டால் நெருங்காதங்கிற வார்த்தையை 6:152 17:34 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு தீமையான காரியத்தை சொல்லிவிட்டு அந்த தீமையான காரியம்ன்றது நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நெருங்காதன்னா அது செய்யாதுன்னு அர்த்தமாயிரும். திருட்டு பக்கம் நெருங்காதன்னா திருடாதுன்னு அர்த்தம். திருட்டு பக்கம் நெருங்காதன்னா திருடாத. அதே மாதிரி விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத, நெருங்குறதுன்னா என்ன, செய்யாதுன்னு அர்த்தம். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குறதுன்னு சொன்னால் அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர நெருங்குறதுங்கிற அர்த்தம் அதுக்கு வராது. அதை எல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்குனதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுவிட்டு, ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்கி விடாதீர்கள், இன்னஹுக்கான ஃபாஹிஷத்தன் சா சபீலா, அது கெட்டதாகவும் அருவருக்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்று 17:32 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6:151 சொல்லுகிறான், ஒலா தக்ரபுல் ஃபவாஹிஷ, அசிங்கமானவற்றை நெருங்கி விடாதீர்கள். அசிங்கமானதை நெருங்காதீர்கள்னா அசிங்கமானதை செய்யாதீர்கள் அர்த்தம். அருவருக்கத்தக்க விஷயங்களை செஞ்சிடாதீங்க, ஈடுபட்டுறாதீங்க அப்படின்னு சொல்வதற்காக நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது அல்லாஹ் மட்டும் சொல்கிறது கிடையாது, மனிதர்களுடைய பேச்சிலே உள்ளதுதான். குர்ஆன் மனிதர்கள் எந்த மாதிரி பயன்படுத்துவார்களோ அந்த மொழியில் தான் இறங்கி இருக்குது. அதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி சொல்லை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் பாஷையில் சொன்னால் அதே மாதிரி தான் என்ன செய்யணும், குர்ஆனுக்கு உள்ளதை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் இருக்குன்னு வைங்க, ஒரு தொழுகை போன்ற ஒரு வணக்கம் இருக்குது, அந்த வணக்கத்துக்கு நெருங்காதேன்னு குர்ஆனில் இருக்குது. எப்படி இருக்குது, யாயுல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களை, லா தக்ரபு சலாத்த, தொழுகைக்கு நெருங்காதீர்கள், வன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும்போது நெருங்காதீர்கள் இருக்குது. தொழுகைக்கு நெருங்குன்னா என்ன அர்த்தம், நெருங்குதல் என்று சொன்னால் தொழுகன்னு அர்த்தம். போதையாக இருக்கும்போது தொழக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர தொழுகைக்கு நெருங்குறா இப்போ ஒழு செய்யக்கூடாதா, பள்ளிவாசல் போய் உட்காரக்கூடாதா, அதில் வராது, அடங்காது. கூடுதல் பேணுதலுக்கு நம்ம சொல்லிக்கலாம், இப்போ நெருங்க வேணாங்கிறான், அதனால் இதையெல்லாம் கூட தவிர்த்துக்கங்கிறது ஒரு கூடுதல் ஒரு அட்வான்ஸு ஒரு போதனையாக சொல்லலாமே தவிர சட்டம் என்ன, எதுக்கெல்லாம் கேள்வி கேட்பான். போதையாக இருக்கும்போது தொழுதா கேட்பான், போதையாக இருக்கும்போது தொழுவாதுன்னு சொல்லியிருக்கான்ல, எதுக்கு தொழுதுன்னு. அப்போ போதையாக இருக்கும்போது தொழக்கூடாது என்பது சட்டம். ஒரு நல்ல ஒரு வணக்கத்தை சொல்லும்போது அதை நெருங்காதீங்க என்று சொன்னால் அதை செய்யாதீங்கன்னு தான் அர்த்தம். அதாவது தொழுகைக்கு லா தக்ரபு சலாத்த, தொழுகைக்கு நெருங்கி விடாதீர்கள், வன்தும் சுக்காரா, நீங்கள் போதையாக இருக்கும் நேரத்தில் தொழுகைக்கு நெருங்கி விடாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒரு எல்லையை வகுத்து விட்டு ஒரு லிமிட்டு போட்டு கோடை போட்டு இதான் உன்னுடைய எல்லை, அந்த எல்லைக்கு நெருங்கிறாத அப்படின்னு சொன்னால் எல்லையை கடக்காதுன்னு அர்த்தம். எல்லையை நெருங்கிறது தப்பு கிடையாது தானே. இப்போ ஒரு இடம் இருக்குது, இது வரைக்கும் கோடை போட்டு இது உன் இடம், இது அவன் இடம், அந்த எல்லையை நெருங்கிறாத அப்படின்னு சொன்னால் எல்லையை நெருங்கி நம்ம இடத்துக்கு போய் நெருங்கத்தானே வேணும். நம்ம இடத்துடைய கடைசிக்கு போனோம்னு சொன்னால் அதை நம்ம நெருங்கத்தான் செய்கிறோம். பார்டரில் நம்ம நின்றாலும் என்னவாயிரும், அவன் இடத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம், அது குற்றமா? ஒரு எல்லையை எல்லாம் போட்டான்னு சொன்னால், நீங்களே ஒரு எல்லையை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த எல்லையை நெருங்கி விடாதே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், உன் எல்லைன்னு ஒன்று இருக்குல்லப்பா, அதை தாண்டி அங்கிட்டு போயிடாத, அதான் எல்லையை கடந்துராத என்பது அர்த்தமே தவிர நெருங்கிறாதேங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் நெருங்கிறாதுன்னு சொல்லுவோம். நெருங்கிறாதேங்கிற வார்த்தையை கொண்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு அர்த்தம் என்ன இல்லை, நெருங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம எல்லை எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம போகலாம், அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், போகலாம், நம்ம சீர் பண்ணிக்கலாம், தாண்டிடக்கூடாது. இது 2:187 வசனத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி நெருங்குதல் என்கிற ஒரு வார்த்தை குர்ஆனில் நெருங்குதல் என்கிற பக்கத்தில் போகுதல் என்ற அர்த்தம் இல்லாமல் வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அந்த தோரணையை வைத்து இதைத்தான் சொல்லுகிறது என்று நம்ம விளங்கிக் கொள்வோம். இப்படி உள்ள வாசகங்கள் இலக்கியமாக சொல்கிறது தான். நேரடி அர்த்தத்தை கடந்துட்டாலேயே இலக்கியமாக சொல்கிறது தான். அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் குர்ஆனில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒருத்தன் நேர் வழியில் ஒரு வழிகேட்டை தேர்ந்தெடுக்கிறான்னு வைங்க, வழிகேட்டில் இருக்கிறான்.
அதாவது குஃப்ரில் இருக்கிறான், ஷிர்கில் இருக்கிறான், ஒரு தப்பான ஒரு கொள்கையில் இருக்கிறான் அப்படின்னு இருந்தான்னு சொன்னால் அவன் வழிகேட்டில் இருக்கிறான்னு நம்ம சொல்லுவோம். வழிகேட்டில் இருக்கிறவனை வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்லுவோம். நேரான பாதையில் நேர்வழியில் இருந்தான்னு சொன்னால் அவன் நேர்வழியில் இருக்கிறான் என்று சொல்லுவோம். ஆனால் குர்ஆன் என்ன செய்யுதுன்னா சில இடங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் சொல்லாமல் அதை ஒரு வியாபாரம் மாதிரியான ஒரு தோரணையில் உள்ள வாசகத்தை பயன்படுத்தி பல இடங்களில் குர்ஆன் சொல்லும். எப்படி சொல்லும்னு கேட்டால், ஒருத்தன் வழிகேட்டில் இருக்கிறான்ல, வழிகேட்டில் இருக்கிறவன் இந்த வழிகேட்டில் இல்லாமல் பிறக்கும்போது எப்படி பிறக்கிறான்? ஒவ்வொரு மனிதனும் வந்து குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு மனிதனுமே இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறான். அவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் தான் இல்லா அபவாகு யு ஹப்பிதானிஹி ஒய் நஜ்ஜுசானிஹி ஒய் மஜ்ஜிசானிஹி, அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை யகூதியாக நசரானியாக நெருப்பு வணங்கியாக மாற்றிடுறாங்க. இயல்பாக விட்டோம்னு சொன்னால் ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கிறது என்று இஸ்லாம் சொல்லிடுது. அந்த அடிப்படையில் ஒருத்தன் வந்து வழிகேட்டுக்கு போனான்னு வைங்க, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்ககிட்ட இருந்த ஒரு நேர்வழியை விற்றுப்புட்டு வழிகேட்டை வழிக்கு வாங்கிட்டான். இந்த வழிகேட்டை நேர்வழியை கொடுத்து விட்டு வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள்ன்ற வாசையெல்லாம் பயன்படுத்துவான். அதாவது நேர்வழியை கொடுத்துட்டு எங்கள் வியாபாரமாக நடக்கலை, அவன் நேர்வழியில் இருந்துட்டு அதை விற்றுப்புட்டு வந்து வழிகேட்டுக்கு வந்தானா வரவே இல்லை. அவன் வழிகேட்டில் இருக்கிறான். வழிகேட்டில் இருந்தால் கூட இயல்புலையே அவன் நேர்வழிக்கு வரக்கூடிய வகையில் தான் நல்லா படைச்சிருக்கிறான். அந்த நேர்வழி அவன் கையில் இருந்த ஒரு நேர்வழியை நினைத்தால் எடுத்துக்கொள்ள முடியும் வகையில் இருந்த நேர்வழியை விட்டுட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் அதெல்லாம் எப்படி ஒரு ஓமையின் மூலமாக சொல்கிறான்னு கேட்டால், ஒரு வியாபாரம் மாதிரி உதாரணமாக்குறான். ஒரு வியாபாரத்தில் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒன்று இருக்கும் பொழுது அதை கொடுத்துட்டு கெட்டதை வாங்குவியா? உன்கிட்ட தரமான ஒரு பொருள் இருக்கிறது, அல்லது வந்து ஒரு தரமான பொருளை வந்து கொண்டே கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக இந்த மட்டமான பொருளை தாங்க அப்படின்னு கேட்பியா? கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இந்த வழிகேட்டில் இருக்கிறவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், அவனுக்கு முன்னாடி நேர்வழின்னு ஒன்று இருக்கிறது, அவன் கையில் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் நேர்வழியை வச்சிருக்க முடியும். அந்த நேர்வழியை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இதத்துக்கு நீ வச்சுக்கிறங்க வேணாம், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு செய்கிற மாதிரி உதாரணம் காட்டு, ஒரு ஓமை செல்லு. அவன் நேர்வழியை வித்துட்டுலாம் வழிகேட்டுக்கு போகலை, வழிகேட்டிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான். வழிகேட்டில் இருந்தால் கூட அவன் இயல்புலேயே அவனுக்கு நேர்வழி தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கும் இவர்கள் கற்பனை செய்திருக்கிற இந்த தெய்வங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு கடவுளுங்கிறது மட்டும்தான் அவனை காட்டில் கொண்டு விட்டிங்கன்னா அவனுக்கு விளங்குமே தவிர மற்றதெல்லாம் இடையில் திணிக்கப்பட்டதாக தான் இருக்கும். அதனால் இந்த நேர்வழிக்கு வராமல் வழிகேட்டில் ஒருத்தர் இருப்பாரையானால், ஏன்டா நேர்வழி என்று ஒன்று வச்சுக்கிட்டு அதை விற்றுப்புட்டு அதுக்கு பதிலாக எதுக்கூட வழிகேட்டை விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அந்த வழிகேடை வந்து அவர்கள் தான் விலைக்கு வாங்குகிறாங்க. எதை கொண்டு விலைக்கு வாங்குகிறாங்க? அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய நேர்வழியை, அவங்களுக்கு உடமையாக இருந்த நேர்வழி அனைவருக்கும் சொந்தமானது, அனைவருக்கும் உடமையாக இருக்கிற அந்த நேர்வழியை இது எனக்கு வேணாம்னு இதை எடுத்துக்கிட்டு அதை தாங்கன்னு வாங்குற மாதிரி ஒரு வியாபாரத்தில். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு கடையில் போய் அவன்கிட்ட இருக்கிற நல்ல காசை கொடுத்து விட்டு செல்லாத காசை கேட்டான்னு வைங்க, இவன் யார்? ஏன்டா நல்ல காசை கொடுத்துட்டு இவனா செல்லா காசை வாங்குவானா? அழுகாத பழத்தை கொடுத்து விட்டு அழுகிய பழத்தை வாங்கிட்டு வருவானோ? பழக்கடைக்கு போகிறான், அழுகி போன பழத்தை கொடுத்து விட்டு அழுகாத பழத்தை கொடுத்து விட்டு அந்த அழுகின பழத்தை தாங்க அப்படின்னு ஒருத்தன் செய்வானா? செஞ்சால் அது லாஸ் தானே, மடத்தனம் தானே, செய்யக்கூடாது தானே. அந்த மாதிரி தான் யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அவருடைய வேலை என்னன்னு கேட்டால், அவங்க தப்பான ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. மறுமைக்கு உள்ள வியாபாரம். என்ன தப்பான வியாபாரம் பண்ணுறாங்க? நேர்வழிங்கிறதை கொண்டு போய் எனக்கு நேர்வழி இருந்தாருன்னு கொடுத்தாச்சு, அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நேர்வழி அனைவருக்கும் சொந்தமானது, எல்லாருக்குமே உடைமை. நேர்வழி என்பது எனக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம். அப்போ நம்ம சொந்தமாக நம்ம வச்சுருக்குறோம். அதை தூக்கி எரிஞ்சு விட்டு நீ வழிகேட்டை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால், நீ வந்து நல்லதை வித்துருத்தானடா நீ வந்து அதை எடுத்திருக்கிறேன்றது அல்ல என்ன செய்கிறான்? இவர்கள் தங்களிடம் இருந்த நேர்வழியை கொடுத்து விட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கிட்டார்கள் அப்படின்னு ஒரு இந்த எதுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு வியாபாரத்தில் உள்ளதை சொல்லி புரிய வைக்கும்போது லேசாக புரியும். வியாபாரத்தில் சொல்லி நீ எப்படி செய்வியா? அழுகி போன சொத்த கத்திரிக்காயை கொடுத்துட்டு நல்ல கத்திரிக்காயை கொடுத்துட்டு சொத்த கத்திரிக்காய் நீ வாங்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு, தரமான ஒரு பொருளை கொடுத்து விட்டு மட்டமானதை நீ வாங்குவியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வாங்கக்கூடாதுல்ல, அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிற.
ஒரு சரியான பாதை நேர்வழின்னு ஒன்று இருக்கிறது. திருடாத, கொலை செய்யாத, பாவம் செய்யாத, ஒரு இறைவனை தவிர யாரையும் வணங்காத, யாருக்கு அநியாயம் பண்ணாத, கொள்ளையடிக்காத, கொலை செய்யாத அப்படின்ற இதெல்லாம் நேர்வழி. இதை விட்டுட்டு நம்ம எடுத்திருக்கிற வழி சரியாக இல்லையே, நம்ம ஒரு தப்பான வழியில் எடுத்திருக்கிறோம். இந்த உதாரணத்தின்படி பார்த்தா நம்ம போகிற போக்கு சரியில்லைன்னு நல்லா விளங்குமா இல்லையா? நல்லா விளங்க வைக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலாய்க்க அவர்கள் அல்லதீன இஷ்தரவுல் லலாலத்தை ஃபில் ஹுதா, நேர்வழியை கொடுத்து விட்டு வழிகேட்ட விலைக்கு வாங்கிட்டார்கள். இஷ்தரண்டா விலை கொடுத்து வாங்குறது. இஷ்தரவுல் லலாலத்தை பில் ஹுதா, நேர்வழியை கொடுத்து வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவங்களுடைய வியாபாரம் லாபம் தரவில்லை. இது லாபமான வியாபாரம் இல்லை. லாபமான வியாபாரம் என்னன்னு கேட்டால் மட்டமானதை கொடுத்துட்டு உயர்வானதை வாங்கினா தான் லாபமான வியாபாரம். உயர்வானதை கொடுத்து விட்டு அதோட கம்மியானதை நீ வாங்கினீங்கன்னா நஷ்டம். அப்போ வழிகேடுங்கிறத ஒன்றை கொடுத்து விட்டு நீ ஒன்றை நேர்வழியை கொடுத்துட்டு எதை வாங்குற, வழிகேட்டை வாங்குறதுனால அந்த வியாபாரம் லாபம் தராது. அப்போ வியாபாரத்தில் லாபத்தான் நீ நாடுற. உனக்கு லாபம் தரணுங்கிற அடிப்படையில் தானே இப்போ எந்த வியாபாரம் பண்ணுறீங்க. எந்த வியாபாரம் பண்ணாலும் 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 8 ரூபாய்க்கு விற்க மாட்டீங்கள, 11 ரூபாய்க்கு தானே விற்ப. அப்போ வியாபாரத்தில் நோக்கம் என்னன்னு கேட்டால் லாபம் அடையணும். வியாபாரத்தை கொண்டு இதுக்கு முந்தி இருந்ததை விட ஒரு மடங்கு நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும், அதிகமாக கிடைக்கணும், தரமாக கிடைக்கணும். அதுக்கு தானே வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை மார்க்கத்தில் இருக்குதா? எவன் என்ன சொன்னாலும் ஒரு பொருளை ஒரு புடவையை வாங்க போனால் கூட அது என்ன செய்யணும், பிரித்து பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஓட்ட இருக்கா அது இருக்கா அது இருக்கான்னு அவ்வளோ பிரித்து பார்த்து 2 மணி நேரம் செலவழித்து ஒரு பொருளை தேர்வு செய்யணும். அப்போ அந்த உலகத்து பொருளை வாங்கும்போது மட்டும் எவ்வளவு கவனமாக நீங்கள் செய்கிறீங்க. ஒரு காய்கறி கடைக்கு போனீங்கன்னா எந்த காய்கறி குவிச்சு போட்டிருந்தாலும் அள்ளிக்கிட்டு வர மாட்டீங்க. ஒன்றையாக எடுத்து பார்த்து எதில் நல்ல நசுங்காமல் இருக்குது, கனிஞ்சி போகாமல் இருக்குது, அழுகி போகாமல் இருக்குது, பூச்சி விழாமல் இருக்குன்னா பார்த்து பொறுக்கி எடுக்கிறீங்களா இல்லையா? அப்போ உலகத்து விஷயத்தில் லாபம் தரக்கூடியதை நல்லா தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனால் கொள்கை விஷயத்தில் என்ன செய்கிறீங்கன்னா எவன் சொன்னாலும் சரிங்கிறீங்க, எதை சொன்னாலும் சரிங்கிறீங்க, அதை பரிசீலிக்க மாட்டேங்கிறீங்க. இது லாபம் தருமா? இந்த வியாபாரம் மறுமைக்கு வெற்றி, மறுமையில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வியாபாரம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய வியாபாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் மட்டமானதை எவன் என்ன சொன்னாலும் செல்லாத காசு தந்தாலும் வாங்கிக்கிறேங்கிறீங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது. அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த வியாபாரத்தில் ஒரு உதாரணம் காட்டினா மக்களுக்கு பளிச்சுன்னு புரியும். வியாபாரம் லாபம் தானே வரணும், நம்ம பண்ணுற வியாபாரத்தில் லாபம் இல்லையே, மறுமையில் லாபம் தராதுன்னு நினச்சான்னு சொன்னால் திருந்துவான், கொஞ்சம் புரிவான். அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2:16 வசனத்தில் உலாய் கல்லதி நஷ்தரவுல் லலாலத்தை பில் ஹுதா, வழிகேட்டை நேர்வழியை கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டார்கள். நேர்வழியை கொடுத்துவிட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஃபமா ரபிஹத் திஜாரத்தும், அவங்களோட வியாபாரம் லாபம் தராது. இது லாபமான வியாபாரமா? லாபமானதுன்னா மட்டமானதை கொடுத்துட்டு உயர்வானதை வாங்கினது தான் லாபம். கொஞ்சத்தை கொடுத்துட்டு அதிகமாக வாங்கினா தான் லாபம். அதிகத்தை கொடுத்துட்டு கொஞ்சமாக வாங்கினா நஷ்டம் உள்ளது. 100 ரூபாய் கொடுத்துட்டு 90 ரூபா வாங்கினா நஷ்டம் தானே அது. 90 ரூபாய் கொடுத்து 100 ரூபா வாங்க லாபம். அது லாபம் என்பது தான் வியாபாரத்தினுடைய பிரதானமான நோக்கம். நீ செய்யக்கூடிய என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட அந்த வழிகேட்டுக்கு போகாமல் இருந்தேன்னு சொன்னாலும் நேர்வழி தன்னால் வந்துடும். இன்னும் சொல்ல போனால் நேர்வழிக்குன்னு தனியாக ஒரு இதெல்லாம் கிடையாது. நீ வழிகேட்டு விலைக்கிட்டாலும் நேர்வழி வந்துடு தன்னால். தனியாக வாங்க நேர்வழி உன்ட்ட இருக்கத்தான் செய்கிறது. எல்லா மனுஷங்கையிலும் நேர்வழி இருக்கிறது. இந்த வழிகேடுங்கிறத அவன் கழிச்சிட்டான்னு சொன்னால் அடுத்தபடியாக அவன் நேர்வழி தான் அவன்கிட்ட மிச்சமாக இருக்கும், அவன்கிட்ட மிஞ்சிரும். அவன் இருக்கிற நேர்வழியை கொடுத்துட்டு தான் வழிகேட்டை வாங்குறாங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஓமை அடிப்படையில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 44 வசனத்திலையும் இதே மாதிரியான கருத்தை வேறு வார்த்தையில் சொல்கிறான். அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி, வேதம் என்ற பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறார்களே அன்றைய இருந்த வேதக்காரர்கள், அவர்களை பார்க்கவில்லையா? எஸ்தரூனல் லலாலா, அவங்க வழிகேட்ட விலைக்கு வாங்குறாங்க. வேதம்ங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்குறோம், அதை வேணாலும் தூக்கி போட்டுவிட்டு வழிகேட்ட விலைக்கு வாங்குறாங்க. எஸ்தரூனல் லலாலா, லலாலத்தை வழிகேட்டை விலைக்கு வாங்குறாங்க. வழிகட்டு விட்டார்கள்னு சொன்னால் நேரடி அர்த்தம். வழிகேட்ட விலைக்கு வாங்குறாங்கன்னு சொன்னால் அதை ஒரு வியாபாரத்தோட ஒரு ஒப்பீடு செஞ்சு அவன் செய்கிற செயலை ஒரு வியாபாரம் மாதிரி காட்டி, இந்த வியாபாரம் செய்யும்போது நல்லதை தானடா வாங்கணும், ஏன்னா நல்லதை விட்டுட்டு போய் என்ன கெட்டதை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் தான் பளிச்சுன்னு புரியும் என்பதற்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு வியாபாரத்தோட ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ஒப்பீடு செஞ்சு எஸ்தூருன லலாலா, வழிகேட்ட விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் 4:44. இன்னும் சில விஷயத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், மனிதன் இந்த படைக்கப்பட்டது
மறுமைக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். பேசிக்கான ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய அடிப்படை எல்லா நபிமார்களும் சொன்ன அடிப்படை, மனித குலத்தை அல்லாஹ் படைத்த முதல் மனுஷனில் இருந்து சொன்ன ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்களை நான் படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறது, நீங்கள் ஆகிரத்தில் ஜெயிக்கணும். இன்னொரு உலகம் இருக்குது, அதில் ஜெயிக்கிறதுக்காக இங்கே நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன். நான் சொல்கிறபடி இங்கே நடந்தால் அங்கே உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை படைச்சிருக்கிறான். நம்முடைய இலக்கு நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கணும், ஆகிரத்தாக இருக்கணும். ஆனாலும் ஆகிரத்துனா என்னது, அதில் உள்ள எந்த இன்பத்துக்கும் குறைவு கிடையாது. நினைச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நமக்கு முதுமை வராது, சாவு வராது, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வரைக்கும் தான் அந்த இன்பம்ங்கிறது கிடையாது, என்றென்றும் இருப்போம். அது மாதிரி மலைஜலம் கழித்தல் போன்ற இந்த உலகத்தில் பலவீனமாக கருதப்படக்கூடிய அந்த விஷயம், அசிங்கமாக கருதப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கூட அங்கே இருக்காது. அப்படியான ஒரு பாக்கியமிக்க ஒரு ஆகிரத்து வாழ்க்கை உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான் அல்ல. அந்த வாக்களிச்சிருக்கும் பொழுது இங்கே உள்ளவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இல்லை நான் இங்கே நல்லா சொகுசாக இருக்கணும், திருடினாலும் நான் இங்கே நல்லா இருக்கணும், கலப்படம் செஞ்சாலும் நான் இங்கே சம்பாதிச்சு நல்லா இருப்பேன், என்னென்ன மோசடி பண்ணாலும் நான் இங்கே செழிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டுமே அவன் நோக்கமாக இருக்குது. அப்படி இருந்தால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆகிரத்தை விற்றுப்புட்டு துனியா வாங்கினான்னு நல்லா சொல்கிறான். இதுக்கு என்ன உதாரணம் காட்டுறான்ல, ஆகிரத்தை கையில் வச்சுருக்கிறான். கையில் வச்சுக்கிறல, எல்லாருக்கும் பொது ஆகிரத்துங்கிறது, யார் வேணாலும் அதை அடைஞ்சிடலாம், யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலான்னு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகிரத்துங்கிறது. அந்த ஆகிரத்தத்துக்கு எரிஞ்சிட்டு அது பணம் போய்ட்டு இது எனக்கு வேணும், அது என்னென்னு போய் கேடு கட்டால் எனக்கு என்ன, ஆகிரத்துடைய நிலைமை எந்த கேடு கட்டாலும் எனக்கு பரவாயில்லை, எனக்கு இங்கே உள்ளதான் வேணும்னு நினச்சான்னு சொன்னால், இவனுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய வாசகம் என்னன்னு கேட்டால், இவர்கள் ஆகிரத்தை விற்றுட்டு துன்யா வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். எப்படி உலாய்க்க அவர்கள் அல்லது நஷ்தரவுல் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான இந்த துன்யாவை விலைக்கு வாங்கி கொண்டார்கள், பில் ஆகிரத்தி ஆகிரத்துக்கு பகரமாக, மறுமைக்கு பகரமாக இம்மையை விலைக்கு வாங்கினார்கள். இம்மையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், இம்மையில் ஆசைப்படுறார்கள்னு சொன்னால் நேரடி அர்த்தமாயிரும். அப்படி சொல்லாமல் ஒரு வியாபாரியுடைய தன்மையில் அவங்கள நிப்பாட்டி நீ ஒரு வியாபாரின்னு வச்சுக்கடா, வியாபாரியாக இருந்தால் ஆகிரத்துன்னு ஒன்று இருக்குது, துன்யான்னு ஒன்று இருக்குது, எது பெட்ரு, நீ எதை செய்யணும், ஆகிரத்தானே தேர்ந்தெடுக்கணும். ஆகிரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பாதகமான விஷயம் துன்யாவில் வந்தோம்னா அவை தவிர்த்தணுமா இல்லையா? இதை செஞ்சால் ஆகிரத்து கிடைக்காதுன்னா நீ என்ன செய்யணும், இதை செய்யக்கூடாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா, ஆகிரத்து துன்யாங்கிற ரெண்டு ஆப்ஷனை முன்னாடி வச்சு ஆகிரத்துங்கிற நீ கையில் வச்சுக்கன்னு கொடுத்துவிட்டான். இவன் என்ன செய்கிறான்டா, இந்த ஆகிரத்துக்கு போகிறதுக்குரிய வழியெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் துன்யா தான் எனக்கு வேணும், நான் சுகமாக இருக்கணும், நான் பெரிய பில்டிங் கட்டணும், நான் 10 கார் வாங்கணும், அது எவன் பொருளை கொள்ளடிச்சாவது நான் வாங்கணும், எவனை ஏமாற்றியாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னு சொன்னால், நீ இதை துன்யாவை நீ ஆகிரத்தை கொடுத்துட்டு வாங்கணுன்னு சொன்னால் பெரிய லாஸ் உனக்கு. ஆகிரத்தில் நஷ்டமடைவாய், ஆகிரத்தில் நிரந்தரமான உலகத்தில் நஷ்டப்படுற காரியத்தை செய்யலாமாடான்னு இப்படி விளங்க வைக்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலாய்க்கு அவர்கள் அல்லது நஷ்டரவுல் ஹயாத்த துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையை விலைக்கு இஷ்டரவுன்னா விலைக்கு வாங்கி கொண்டார்கள். எதுக்கு விலைக்கு வாங்கி கொண்டார்கள்னா, பில் ஆகிரா ஆகிரத்துக்கு பகரமாக ஆகிரத்தை விற்றுவிட்டு துன்யாவை விலைக்கு வாங்குறாங்க. இந்த துன்யாவை நீ வாங்காமல் இருந்தேன்னு சொன்னால் அது துன்யாவை அனுபவிக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. துன்யாவில் எந்த காரியத்தை செஞ்சால் ஆகிரத்து கிடைக்காதோ, ஆகிரத்தில் கேள்வி இருக்குது, அதை செய்யக்கூடாது. அதுக்கான துன்யாவில் சோறு திங்கிற துன்யா வாங்கிட்டான்னு சொல்லக்கூடாது. ஆகிரத்தை விட்டுட்டு செய்யலை, ஆகிரத்தை வச்சுக்கிட்டே என்ன செய்யலாம், துன்யாவை பயன்படுத்தலாம். ஆகிரத்தையும் விட்டு விடாமல் துன்யாவையும் பயன்படுத்த முடியுமானா முடியும். எப்படி பயன்படுத்த முடியும், நீங்கள் ஒழுங்கான ஹலாலான வியாபாரம் பண்ணுற, இந்த வியாபாரம் பண்ணதுனால நீ ஆகிரத்தை வித்துட்டா பண்ணுற, ஆகிரத்தையும் வைத்து கொண்டிருக்கிறாய். துன்யாவை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, துன்யாவிலையும் எனக்கு நல்லதை கொடுப்பாயாக, ஃபில் ஆகிரத்தி ஹசனா ஆகிரத்துலையும் நல்லதை கொடுப்பாயாக நல்லா துவா செய்ய சொல்கிறனா இல்லையா? துன்யாவில் நல்லபடியாக வாழ்கிறது தப்பா? நல்லபடியான விஷயத்தை நீ 1000 பில்டிங்கை கூட கட்டு, ஆனால் அது ஹலாலான முறையில் கட்டினாயானால் நீ ஆகிரத்தை விற்காமல் கட்டினாயின்னு அர்த்தம். அந்த பில்டிங்கை கட்டுவதற்காக வேண்டி அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, ஊழல் பண்ணுறது, முறைகேடு செய்வது, களவாண்டு வைக்கிறது, அப்படி செஞ்சாயானால் நீ ஆகிரத்தை விற்றுவிட்டு துன்யாவை தேர்ந்தெடுக்கிற. அப்போ ஆகிரத்துக்கு துன்யாவை தேர்ந்தெடுப்பதே தப்பு கிடையாது. துன்யாவும் நமக்கு தேவை தான், துன்யாவில் தான் நம்ம வாழ்கிறோம், தேவைக்காகத்தான் நமக்காகத்தான் எல்லாம் படைச்சேன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஹலக்கலக்கும் மாஃபில்லாவது ஜமியா, இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்காகத்தான் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறதன் மூலமாக துன்யாவும் நமக்கு உள்ளது தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். எப்போ அனுபவிக்கலாம், எதை அனுபவித்தால்
ஆகிரத்துக்கு பாதிப்பு வராதோ அப்போ என்ன செய்யணும், அதை துன்யாவை அனுபவிச்சுக்கலாம். ஆனால் துன்யாவை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி எந்தெந்த முறையில் நீ அந்த அனுபவித்தால் அங்கே கேள்வி வருமோ, அங்கே உள்ள பாக்கியத்தை நீ இழக்க வேண்டி வருமோ, அதை எவன் செய்கிறானோ அவன் தான் விற்கிறவன். அதனால் துன்யாவே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விளங்கிடக்கூடாது. துன்யாவை யூஸ் பண்ணத்தான் அல்ல நமக்கு தந்துருக்கிறான். துன்யாவை யூஸ் பண்ணலாம், என்னால் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். அது என்ன அளவுகோல் இருக்கணும்னு கேட்டால் அல்லாஹ் அனுமதித்த வழியில் அது இருக்க வேண்டும். அனுமதித்த வழியில் இருக்குமேயானால் அது உனக்கு ஆகிரத்தை விற்கிறதில் வராது. அனுமதிக்காத வகையில் நீ செஞ்சாயானால் நீ ஆகிரத்தை அப்போ விற்றுப்பிட்ட. அங்கே போய் கேட்கல, எனக்கு சொர்க்கம்னு கேட்கல, அதை விற்றுப்பிட்டியடா, துன்யாவில் வாழும்போது விற்றுப்பிட்டிய அப்படின்னு நல்லா கேட்பான். ஏன் நான் உனக்கு எச்சரிச்சனில் வியாபாரத்தை உதாரணம் காட்டி எச்சரிச்சனா இல்லையா அப்படின்னு நல்லா கேட்பான். அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் உலாய்க்கு அவர்கள் இந்த கெட்டவங்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், அல்லது நஷ்தவுல் ஹயாத்த துன்யா பில் ஆஹிரா, ஆகிரத்தை கொண்டு ஆகிரத்துக்கு பகரமாக துன்யாவை வாங்கினார்கள்னு 286 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பொல் யுகாத்தில் போர் செய்யுங்கள், ஃபி சபீலில்லாஹி அல்லாவின் பாதையில் போர் செய்யுங்கள். யார்கிட்ட போர் செய்யுங்கள், அல்லதீன யஷ்ரூனல் ஹயாத்த துன்யா பில் ஆஹிரா, ஆகிரத்தை விற்றுவிட்டு துன்யாவை வாங்கி கொண்டார்களே அவங்களோட போர் செய்யுங்கள். கெட்டவங்கள்ட்ட ஆகிரத்தை விற்று விட்டு துன்யாவை வாங்கி கொண்டார்களே அவங்களோட போர் செய்யுங்கள்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் 4:74 வசனத்தில் சொல்கிறான். அங்கேயும் ஒரு வியாபாரமாகத்தான் சொல்லி காட்டுகிறான். அப்போ துன்யாவா ஆகிரத்தா அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் அப்படி வராத இடத்துல துன்யாவை தேர்ந்தெடுக்கலாம். துன்யாவா ஆகிரத்தான்ற கேள்வி வராத இடங்கள்லாம் என்ன செய்யலாம், என்ன வேண்டாலும் நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம். அது துன்யாவா ஆகிரத்தான்னு எந்த இடத்துல கொஸ்டின் வருதோ ஆகிரத்தை பிடிச்சிக்கணும், துன்யா விட்டுறணும். அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான விஷயம். அது இதுக்கு தான் அல்ல, இதுக்கு என்ன அல்ல யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், நீ ஒரு துன்யாவில் ரொம்ப மூழ்கிறாதீங்கப்பா, தடை செஞ்சதை செய்யாதீங்கன்னா இது நேரடியான கட்டளை அப்படியும் குர்ஆனில் இருக்குது. நேரடியாகவும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்று தெளிவான வார்த்தைகளை கொண்ட கட்டளையும் இருக்கிறது. அதை ஒரு இலக்கியத்தோடு சொல்லலாமே என்பதற்காக வேண்டி ஒரு வியாபாரத்தோடு கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது இது மட்டும்தான் இல்லை குர்ஆனில். துன்யாவில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் என்பதை விளக்குவதற்கு நிறைய நேரடியான கட்டளைகள் இருக்குது. அதுக்கு நேரடி அர்த்தமே கொடுக்கலாம். ஆனால் நேரடி அர்த்தம் கொடுக்காமல் ஒரு இலக்கியமாக சொல்லும்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒரு கவர்ச்சிகரமாகவும் உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற காரணத்தினால் அதை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஈமான் குஃபுரு 2 இருக்கிறது. ஈமான்கிறது என்னன்னு கேட்டால் அந்த நம்ப வேண்டிய விஷயங்களை நம்புறது, அல்லாஹ்வை நம்புறது, வானவர்கள் நம்புறது, இன்னும் எதையெல்லாம் அல்லாஹ் நம்பணும்னு சொல்கிறானோ அது எல்லாத்தையும் நம்புறதுக்கு பேர் ஈமான். குஃபுருண்டா என்னன்னு கேட்டால் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு பேர் குஃபுரு. அதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் கிடையாது, மர்ம கிடையாது, மலக்கு கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, திரும்ப எழுப்புதல் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறுக்கிறான்ல, அதுக்கு பேர் குஃபுரு. இப்போ ஒரு மனுஷன் ஈமான்கிறதுல தான் இயல்பாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னா குள்ளு மௌலூதின் யூலது அல் ஃபித்ரான் அந்த ஹதீஸ் சொன்னோம்ல, எந்த குழந்தையாக இருந்தாலும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறதுங்கிற வகையில் எல்லா மனுஷன்ட்டையுமே ஈமான்கிறது இருக்குது. இடையில தான் இது நுழையிறது. இந்த கல்லை கடவுளாக்குனா என்ன, மண்ணை கடவுளாக்குனா என்ன, கழுதையை கடவுளாக்குனா என்ன, பெரியார் கடவுளாக்குனா என்ன, மகான்களை கடவுளாக்குனா என்னங்கிறதெல்லாம் இடையில போய் நுழையிறது. நுழையும் போது இது விலைக்கு வாங்குறான். எப்போ அதை வாங்குறானோ வாங்கின உடனே அதை விற்று போடுறான். இதை விற்றுறான், ஈமானை விற்றுறான். இப்போ நீ குஃபரை ரெண்டும் சேர்ந்து இருக்காது. குஃபரை நீ எப்போ வாங்குறியோ வாங்கின உடனே உங்கள்கிட்ட அந்த ஈமான் போயிடுச்சு, நீ விற்பனை செஞ்சுட்ட. அப்போ ஈமான்கிறத தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு உனக்கு தந்திருக்கும் பொழுது, அதுதான் ஒன்று சிறந்ததாக இருக்கும் பொழுது நீ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் குஃபரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. ஏன்டா குஃபரா போயிட்டீங்கன்னு கேட்டால் நேரடி வார்த்தை, காஃபிர் ஆயிராதீங்க, நன்றி கேட்டவன ஆயிராதீங்கன்னு சொன்னால் நேரடியான பொருளில் சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அல்ல அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏன்டா போட்டு ஈமானை விற்றுட்டு ஏன்டா குஃபரை வாங்குறீங்க, ஈமான்கிறத கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை வேணான்னு சொல்லி விற்றுப்பிட்டு இதை குஃபரை வாங்குறீங்க, நல்லது கையில் வச்சுக்கிட்டு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஈமான் இருக்குது. கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய உனக்கு தந்தாச்சு. உலகத்துக்கெல்லாம் பொது உடைமை ஈமான்கிறது. அந்த ஈமான்கிற நம்பிக்கை அனைவருக்கும் உடைமையாக இருக்கும்போது அனைவருக்கும் உடைமையான ஒன்று உனக்கும் உடைமை தானே. அப்போ உனக்கும் உடைமையாக இருக்கிற அந்த ஈமானை என்ன செய்கிறேன்னு கேட்டால் நீ விற்றுப்படுற, இது எனக்கு வேணாம் அதை கொடு அப்படி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், பேச மஸ்தரோபிஹி அம்புசவமா எக்ஃபுரு, குஃபுரா அதாவது நிராகரிப்பதற்கு பகரமாக தங்களை விற்று விடுகிறார்கள், தங்களை வித்துடுறாங்க. அவன் என்ன செய்கிறான், தன்னையே வித்துடுறான். எதுக்கு வித்துறான், எனக்கு இந்த குஃபுர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வித்துடுறான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை வியாபாரமாக சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி இது 290 177 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதி நஷ்தர உல் குஃபுரபில் ஈமான், யார் ஈமானை கொடுத்து விட்டு குஃபரை விலைக்கு வாங்குகிறார்களோ,
ஈமான்கிற காசை கொடுத்து விட்டு குஃப்ருங்கிற பொருளை விலைக்கு வாங்குகிறார்களோ லையலுருல்லாக செய்யா, அல்லாவுக்கு இவங்க எந்த கேடு செய்ய முடியும். உனக்கு தாண்டா கேடு, நீ செஞ்சதுனால நான் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போய் நீ நம்பலைன்னா எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருமா, எனக்கு லாஸ் ஆயிருமா, எனக்கு ஒன்றும் கிடையாது. லையலுருல்லாக செய்யா, அல்லாவுக்கு எந்த ஒரு தீங்கும் அளிக்கவில்லை, தனக்கு தான் தீங்கு அளித்துக் கொள்கிறார்கள்னு சொல்லும் பொழுது அந்த குஃபுரில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, ஏன்டா குஃபுரை விலைக்கு வாங்குறீங்க, நம்ம கூட வழக்கத்தில் ஏன்டா வம்ப விலைக்கு வாங்கினோமாங்களே, விலைக்கெல்லாம் வாங்கியிருக்க மாட்டான், சண்டைக்கு போயிட்டு வருவான், ஒரு ஆள்கிட்ட போய் வலியை சண்டைக்கு போயிடுவான். அதை நம்ம வழக்கத்தில் எப்படி சொல்லுவோம், வம்பு விலைக்கு வாங்கிட்டான், விலை கொடுத்தா வாங்கினா, வித்துச்சா வம்புண்டு ஒரு கடையில் வித்துச்சா வாங்கினானா, இவன் கொடுக்கவும் இல்லை வாங்க முடியல, வம்பு வளர்த்துட்டான், வம்பு வளர்த்தான்னு சொல்வதை நம்ம எப்படி செய்வோம், வம்பு விலைக்கு வாங்கிட்டான், சனியனை இழுத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இந்த இந்த வியாபாரமாக ஒப்பிட்டு காட்டுதல் என்பது எல்லா மொழிகள்லையுமே இருக்கிறது. இதை வியாபாரமாக சொல்லி காட்டுமே என்ன ஆகுன்னு கேட்டால் அவனுக்கு புரியும், ஆமாம் நம்ம இதில் நம்ம நஷ்டமில் படுறோம், இப்போ நம்ம செய்கிறது சரியா, நம்ம லாபம் அடையணுமா இல்லையா, மறுமேண்டு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதில் அதில் வெற்றி அடையணுமா இருந்தால் நம்ம வியாபாரம் லாபகரமாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு விளங்க வைக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னல்லதை நஷ்தர உல் குஃப்ர பில் ஈமானுக்கு பதிலாக குஃபரை விலைக்கு வாங்கினார அவங்க அல்லாவுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 102 வசனத்தில் தங்களையே விற்பனை செய்கிறது, அதை தன்னையே விற்றுக்கிறான். எதுக்காக வேண்டி வைக்கிறான், அந்த சூனியம்ங்கிற ஏமாத்துனாங்கல்ல, ஏமாத்துறவங்கள்ட்ட போய் இந்த சூனியத்தை கற்றுக்கிறான், பொய்யான கலையை கற்றுக்கிறான். இப்படி கற்றுக்கிட்டது மூலமாக உல பீசமா ஷரோபிகி அம்புசகும், தங்களை எதுக்கு விற்றார்களோ அது ரொம்ப கெட்டதுக்கு விற்றுவிட்டாங்க. தன்னை விற்றுறான், தன்னை விற்றுட்டான்னு சொன்னால் தன்னுடைய நன்மையை, தனக்கு கிடைக்க வேண்டிய எதிர்காலத்தை, சொர்க்கத்தைன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்று தன்னை விற்கிறேன்னு அர்த்தம். தனக்கு எது நல்ல சாதகமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விற்றுப்புட்டு இந்த பொய்யான போலியான ஏமாத்து தந்திர வித்தைகளை கற்றுக்கொண்டார்கள்னு சொல்லும் பொழுது அதையும் ஒரு வியாபாரமாக அல்ல 102 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இது கெட்டதுக்கு தான் விற்கணும்னு அர்த்தம் கிடையாது, நல்லதுக்கு கூட விற்கலாம். அல்லாவே என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறீங்களா, இஸ்லாத்துக்கு வந்த உடனே உங்களுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் ஒரு வியாபாரம் நடக்குது. அல்லாஹ் அப்படி சொல்கிறான், நீங்கள் எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களோ அல்லது பரம்பரையாக அந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்களோ, அப்படி இருந்தீங்கன்றால என்னவாச்சுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாட்ட வியாபாரம் பண்ணுறீங்க. என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, அல்லாஹ் அப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ இஷ்தரா, அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான், மின்னல் மூமின்களிடமிருந்து விலைக்கு வாங்கிட்டான். நீங்கள் மூமின்னு சொன்ன உடனேயே அல்ல விலைக்கு வாங்கிவிட்டான். என்ன விலைக்கு வாங்கிட்டான், அம்புசகும் அவ்வாலகம், அவங்களுடைய உயிர்களையும் அவங்களுடைய செல்வங்களையும் விலைக்கு வாங்கிட்டான். எப்போ நீ மூமின்னு சொன்னியோ அந்த நிமிஷமே உன்னை அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான். உன் காசு குணத்தையும் விலைக்கு வாங்கிட்டான், உன்னுடைய உயிரையும் விலைக்கு வாங்கிட்டான். விலைக்கு வாங்கிட்டான்னா அவன் என்ன தருவதாக சொல்லி விலைக்கு வாங்கிட்டான், அன்னலகுமுல் ஜன்னா, அவங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று சொல்லி விலைக்கு வாங்கி கொண்டான். நீ ஈமான் கொண்டீல, இந்த சொர்க்கம் நீ உன்னை விலைக்கு வாங்கிட்ட என்ன இருக்குன்னு, எப்போ சொர்க்கத்தை பேரம் பேசி உனக்கு அல்லாஹ் உன்னை வாங்கி கொண்டானோ அதுக்கு பேர் தான் ஈமான்கிறத. நீ எப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னியோ அந்த நிமிஷமே நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால், யா அல்லாஹ் நான் உன்கிட்ட என்னை வித்துடுறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். அப்போ சொர்க்கங்கிறதை தருவதாக சொல்லி அல்லாஹ் மனுஷனோட ஒரு வியாபாரம் பண்ணுறான். அல்லாஹ் ஒரு வியாபாரி மாதிரி ஆக்கி என்ன செய்கிறான், தன்னையே ஒரு வியாபாரி மாதிரி புரிய வைப்பதற்காக வேண்டி தானே ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு கற்பனைகளை உண்டாக்கி என்ன செய்யறான், இந்த சொர்க்கத்தை வச்சுக்க, நீ உன்னை என்கிட்ட தந்துரு, உன்னுடைய காசு பணம் உசுரெல்லாம் என்கிட்ட கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் விரும்பினபடி நீ செய்யணும், உன் உயிர் தான் உன் பொருள் தான், அதை எப்படி நீ செயல்படுத்தணும்னு சொன்னால், நான் வாங்கிட்டேன்ல, வாங்கிட்டு உன்ட்ட தந்து வச்சுருக்கிறேன். அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம அல்லாட்ட விற்றுவிட்டோம். இப்போ நமக்கு முடிவெடுக்க அந்த அதிகாரம் இல்லை. அவன் என்ன மாதிரி செய்ய சொன்னானோ அதை செய்வோம். அவன் மோசடி செய்யாதன்னா மோசடி செய்யக்கூடாது, நல்ல காரியத்துக்கு செலவு செய்யணும், நல்ல காரியத்துக்கு செலவு செய்யணும், இப்படின்னு எதெல்லாம் அல்லாஹ் உன்னை செய்ய சொல்கிறானோ அதெல்லாம் உனக்கு ஏற்கனவே பேரம் பேசி வித்தாச்சு, உன்னையே விற்றுவிட்டா. நீ எதுக்கு வித்துட்ட, அல்லாஹ் சொர்க்கத்துக்காக வேண்டி என்னை நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீல. அப்போ நீ உனக்கு சொந்தம் கிடையாது, நீ உனக்கு சொந்தம் கிடையாது, நீ அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மூமினுமே அவன் யாருக்கு உடைமையாயிடுறான், அவனாக ஒத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு தன்னை உடைமையாக்கி கொண்டான். அல்லாஹ்வுக்கு உடைமையாக்கின பிறகு ஒரு அடிமை எப்படி நடக்கணும், அல்லாஹ் விருப்பப்படி தான் நடக்கணும். அல்லாஹ் என்னெல்லாம் உன்ட்ட விரும்புகிறானோ அவனுக்கு என்ன, அவன் நம்ம விற்றுவிட்டோம், ஏற்கனவே விற்றுவிட்டோம், நமக்கு ஒன்றும் கிடையாது, சொர்க்கத்தை அல்லாஹ் ஏற்கனவே தந்துட்டான், தரதா சொல்லிட்டான். அதனால நமக்கு இந்த காசு நம்ம காசு கிடையாது,
வழங்குதா, நம்ம அல்லாட்ட கொடுத்துட்டோம். அதே நேரத்தில் நம்மளை வந்து நல்ல காரியத்துக்கு செலவு செய்கிற ஒரு பவரையும் தந்திருக்கிறான். ஒரு வேலைக்காரனுக்கு நம்ம போய் நல்லபடியாக தர்மம் செய்யடான்னு கொடுக்குற மாதிரி பவரை தந்துட்டான். அப்படின்னு நினைத்து தான் உங்கள் உயிர் விஷயத்திலையும் உங்களுடைய உடைமைகள் விஷயத்திலையும் நடக்கணும். அப்போ இதுக்கு இது சொல்கிறான்னு கேட்டால், இதில் வந்து ஒரு மனுஷன் வந்து ஏன் காசு, ஏன் பணம், என்னுடைய வீடு, என்னுடைய பங்களான்னு சொல்லி தானே அநியாயம் பண்ணுறான். அது உடைஞ்சால் மட்டும்தான் நீ வந்து சரியான முஸ்லீமாக இருக்க முடியும். உன்னுடையது தான். உன்னுடையதுன்னு சொன்னால் உனக்கு அல்லாஹ் தந்தது வழங்க, நீ அல்லாட்ட விற்றது அல்ல தான் உனக்கு தந்தான். அது கூட நமக்கு அவனே தந்து விட்டு அவனே வாங்கவும் செய்கிறான் பாருங்க. அது கொடுத்தது அல்ல தான் கொடுத்தான். எல்லாத்தையும் கொடுத்தா கூட என்ன செய்கிறான்னு கேட்டால் உரிமையை ஒத்துக்கிறான்ல, நான் தான் கொடுத்தேன், இருந்தாலும் நீ தான் சொந்தக்காரன் ஆகிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், உன்ட்ட நான் விலைக்கு வாங்குறேன். உனக்கு தந்த உயிர்களை நான் விலைக்கு வாங்கிட்டேன், உனக்கு தந்த உடைமைகளை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அப்போ உன்னுடைய உடைமைகளை நான் விலைக்கு வாங்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு அந்த ரைட்டு கிடையாது. அப்போ நான் சொல்கிறபடி எல்லாம் செய். அந்த காசு பணத்தை செலவழிக்கிற எல்லாத்தையுமே நம்ம வாட்டுக்கு நல்லா சொன்னபடி செஞ்சுட்டே இருப்போம். நம்ம ஏற்கனவே விற்றுவிட்டோம், நம்ம விற்றதுனால அக்ரிமெண்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், நடந்துருவோம், சொர்க்கம் கிடைச்சிடும். அப்போ இன்னல்லாஹ இஷ்தரா மினல் மூமினீன, மூமின்களிடமிருந்து அல்லாஹ் வந்து விலைக்கு வாங்கி கொண்டான். அன்புசகும் அம்பாலகும், அவங்களுடைய உயிர்களையும் அவங்களுடைய செல்வங்களையும் விலைக்கு வாங்கி கொண்டான். பி அன்னலகுமுல் ஜன்னா, அவர்களுக்கு வந்து சொர்க்கம் இருக்கிறது என்று நினைஞ்சிட்டான், விலைக்கு வாங்கி கொண்டான். அதே மாதிரி இப்படி ஆரம்பிக்கிறான்னா அதே வசனத்தில் 9:111 இது ஆரம்பிக்குது. அதனுடைய இறுதி பகுதியில் எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டால், ஃபமன் அவுஃபா பி அஹதிஹி மினல்லா, யார் அல்லாஹ்விடத்தில் செஞ்ச அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிறானோ, வித்துட்டேங்கிறன்ல, வித்துட்டீங்கள என்கிட்ட வித்துட்டீங்கள, அதை ஒத்துக்கொண்டு எப்படி நடந்தாயோ, ஃபஸ்தப்ஷிரு பி பையிக்கும் இல்லதி பாயத்தும் பிஹி, நீங்கள் செய்து கொண்ட அந்த வியாபாரத்துக்கு நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். நீ ஒரு வியாபாரம் பண்ணுறாடா, என்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணுன அப்படின்னு என்ன செய்வான்னு கேட்டால் மறுமையில் சொல்லுவானா, டே ஒரு வியாபாரம் பண்ணுமா, ஞாபகம் இருக்கா, நீ உன்னை வித்துட்டீல, நான் சொர்க்க தந்துட்டேன்ல, அந்த வியாபாரத்தில் நீ சந்தோஷம் அடைந்து கொள். ஃபஸ்தப்ஷிரு பி பையிக்கும், உங்களுடைய வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் என்று அப்போ எல்லாம் சொல்லுவான். டே வியாபாரம் பண்ணமா, நான் சொர்க்கம் தரேன்னு சொன்னேன்னா, அதன்படி உன்னை நான் விலைக்கு வாங்கிட்டேன்னா, அதன்படி நடந்தியா, இந்தா இப்போ சந்தோஷப்படுறான்னு நல்லா சொல்லுவேங்கிறான். அப்போ நம்முடைய நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை வியாபாரம் மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு சித்தரித்து காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்று சொன்னால் தங்களுக்கு அதனால் எவ்வளவு பெரிய சிரமம் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதை பார்க்காம அந்த திருப்திக்காக என்ன செய்வாங்கன்னா திருப்தி தர்ற காரியத்தை செஞ்சிருவார்கள். இப்போ உதாரணம் வரதட்சணை வாங்குறான்னு வாங்கி, அந்த வரதட்சணை வாங்குறதுங்கிறது ஒரு சந்தோஷமாக தானே இருக்கேன். 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா காரு பங்களா வந்து சும்மா வருதுன்னு சொன்னால் சாதாரண விஷயமா, அதை ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் ஒருத்தன் என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய திருப்தியை நான்னு சொன்னால் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான்னா அவன் அந்த தனக்கு வர்ற கஷ்டத்தை வந்து சுமந்துக்கிறான். இது எனக்கு, நான் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சானே. ஆனால் அவனுக்கு என்ன செய்கிறான், அவன் ஒரு வியாபாரம் தான் பண்ணுறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் நல்லதுக்கு தன்னை விற்கிறான், தன்னை நல்ல காரியம் செய்வதற்காக வேண்டி தன்னை விற்கிறான். அப்போ ஒமினன் நாசி மையஸ்ரீ நப்சஹு இபுத்திகா மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தங்களையே விற்பனை செய்யக்கூடிய மக்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள். தங்களே விற்றுருவாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, உயிர் தியாகம்லாம் பண்ணுறாங்கல்ல, அல்லாஹ்வுக்காக தான் நான் இருக்கிறேன், அந்த தீமை எதிர்ப்பதற்காக வேண்டி என்னை அடிப்பான அடிச்சுட்டு போடா, என்னை கொண்டு வந்தால் கொண்டுட்டு போடா, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போடா, நான் வந்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இது செய்கிறேன். அப்படி தானே அன்றைக்கி உள்ள சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணாங்க, உயிர் தியாகம் இதுக்கு பண்ணாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தானே போனாங்க. சின்ன கூட்டமாக இருந்தால் கூட பெரிய கூட்டத்தை ஏற்று நின்றாங்க. மக்காவுலன்னு சொத்து பத்தையெல்லாம் விட்டு விரட்டி விட்டுருவான்னு தெரிஞ்சால் கூட எதுக்கு அந்த சின்ன நம்பராக இருக்கும்போது அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாம் தங்களை விற்றவர்கள் தான், தங்களை விற்றுட்டாங்க. நாங்கள் வேண்டியதே இல்லை, நாங்கள் எங்களை விற்றுறோம். எங்களுக்கு வேண்டியது என்ன, அல்லாஹ்வின் திருப்திங்கிறது. நாங்கள் கொள்முதல் பண்ண ஒரு பொருள், அந்த பொருளை கொள்முதல் பண்ணுவதாக இருந்தால் எங்களை நாங்கள் விற்றுருவோம். அதை எங்களை விற்றா தான் அந்த அந்த அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் தயார். அப்படி இருப்பவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள்னு அந்த மாதிரி மக்களை வந்து அல்லாஹ் போற்றி புகழுகிறான். 2வது சூறாவில் 207வது வசனத்தில் இதுவும் ஒரு வியாபாரமாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த வியாபாரம்ங்கிறதுல வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மார்க்கத்தை அறிந்த அறிஞர்கள் உலமாக்கள், மார்க்கத்தை நன்கு கற்று அணிந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மார்க்கத்தை வந்து மறைப்பதற்காக வேண்டி, மார்க்கத்தை தப்பாக சொல்வதற்காக வேண்டி அதுக்கு மக்கள்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க, மார்க்கத்தை விற்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து யாருக்கு சொல்கிறான்னு கேட்டால், அந்த யூத அன்றைக்கு அறிஞர்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு வேதத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். அந்த வேதத்தை வந்து பொதுமக்களுக்கு வைக்க மாட்டாங்க. இவங்க யூத பாதிரிகள் பண்டிதர்கள் தான் அதை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மக்கள் கேட்டாங்கன்னா அதிலிருந்து தேவையானதை எடுத்து சொல்லுவாங்க.
அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ, எதை செஞ்சால் லாபம் கிடைக்குமோ, எதை செஞ்சால் மக்கள்கிட்ட இருந்து அந்த சடங்கு இந்த சடங்கு அந்த பாத்தியெல்லாம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் செய்ய முடியுமோ அதுகளெல்லாம் மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லுவாங்க. சொல்லுவதன் மூலமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு ஆதாயத்தை அடைஞ்சிக்கிடுவாங்க. இவர்களை பற்றி எல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், என்னுடைய வசனங்களை ஏண்டா நீங்கள் விற்கிறீங்க, எப்படி சொல்கிறான், அவ்வளோ தக்கூணும் அவ்வளோ காஃபிரிம்பிகி, நீங்கள் இதை நிராகரிக்கும் மக்கள் ஆகிவிடாதீர்கள். ஒலா தஷ்தரூபி ஆயாத்தி சமணன் கலீலா, எனது வசனங்களை அற்ப கிரயத்துக்கு வித்துறாதீங்க. நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வசனங்களை அற்ப கிரயத்துக்கு விற்காதீங்கன்னு சொன்னால் வசனங்களை விற்கிறேன்னு அர்த்தமா? இது வசனங்களை எழுதி பேப்பரில் எழுதி விற்கிறேன்னு அர்த்தமா? அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது செஞ்சால் நல்லது தானே, விற்பனை செஞ்சால் நிறைய பேர் போய் சேருமே. நீ குரான்லாம் புக்கோடையெல்லாம் விற்கிறானுங்களே, அவங்கெல்லாம் அல்லாவுடைய வசனத்தை விற்கிறவங்களா? குரான் புக்கு டிப்போ வச்சுருக்காங்கல்ல, குரானை விற்கக்கூடிய புத்தக நிலையங்கள், அந்த நிலையங்களில் அவன் குரானை விற்கிறான். அது அல்லாவுடைய வசனங்களை விற்கிறான், 200 300 விற்கிறான். அப்போ இவன் அந்த அல்லாவுடைய வசனங்களை விற்றவன இவனே சொல்லலை, அது விற்கிறான், நெசமாக விற்கிறான்ல, அவனை சொல்லலை. யாரை சொல்லப்படுது? அல்லாவுடைய வசனம்னு ஒன்று இருக்கிறது, அதில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, காசுக்கு தகுந்த மாதிரி ஃபத்வா கொடுக்குறது. யாருக்கு பணக்காரனுக்கு ஒரு மாதிரியே ஃபத்வா இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவது, ஏழைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபத்வா, காசு கொடுத்தா ஒரு ஃபத்வா அப்படின்னு கொடுக்கக்கூடியவர்கள் அந்த யூத பாதிரிமார்களில் இருந்தாங்க. அந்த மக்களை சுரண்டி பொழைச்சி ஏமாற்றி கொண்டு இருந்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எனது ஆயத்துகளை எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதுன்னு சொன்னால், இந்த துன்யாவுடைய லாபத்துக்காக வேண்டி இந்த போதனைகளை மறைச்சிராத, மாற்றிராத, தப்பாக சொல்லாத அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 2:79 வசனத்தில் இப்போ வயனுள் இல்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், தங்களுடைய கைகளால் ஒரு புத்தகத்தை எழுதி வைத்து கொண்டு சும்மா யக்கூலூன ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். எதற்காக சொல்கிறார்கள் என்று கேட்டால், எஸ்தரோபி சமணன் கலீலா, ஒரு அற்ப கிரயத்தை பெறுவதற்காக வேண்டி, ஒரு அற்பமான ஒரு ஆதாயத்தை பெறுவதற்காக வேண்டி இப்படி தான் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு அவங்களா ஒரு கருத்தை உண்டாக்கி கொண்டு அது அல்லாஹ் பேரில் போட்டு செய்கிறாங்களே, இவங்க அற்ப கிரயத்தை விற்கிறாங்கன்றான். அது என்னமே விற்கவே இல்லை, எழுதின புத்தகத்தை கொண்டு விற்றான் இல்லை. அந்த கருத்துக்களை, சாதகமான கருத்துக்களை சொல்லி, அந்த கருத்தை சொல்லியாச்சா அதுக்கு விலையாக அவன்கிட்ட ஒன்று வாங்கிக்கிறது. ஒரு விவாகரத்து நடந்துருமா, 3 தலாக்க சொல்லிடுவான். என்ன செய்வான், காசு வாங்கிட்டு 3 தலாக்குனாலும் இல்லை நான் 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி காசு கொடுத்து சேர்த்து வச்சுருவாங்க. இவனுங்க அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறேம்மா பண்ணி வச்சுருவாங்க, ஏன் காசு வாங்கிட்டு, அது இந்த சரிதாங்க அப்படிம்பாங்க. அதை செய்யக்கூடிய மார்க் அறிஞர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்கல்ல, இருக்கிறாங்க. வட்டி கடைக்கு போய் பாத்தியா வரவங்க இருக்கிறாங்கல்ல, இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த மாதிரி செயல்களை அன்றைக்கு இருந்த யூத மத குருமார்கள் செஞ்சார்கள். அவங்கள தான் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், அற்பமான விலையை கிரயத்துக்கு அதை செய்கிறார்கள். அதே மாதிரி 2:174 அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன அன்ஸல் அல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அவர்களே வேதத்தை மறைக்கிறார்களே, எஸ்தரூன பிஹி சமணன் கலீலா, அவர்கள் அற்பமான கிரயத்தை பெற்றுக்கொள்கிறார்களே, மறைத்து பெற்றுக்கொள்கிறார்கள். மறைக்கிறது தான் விற்கிறதுங்கிறான். அதை மறைக்கிறத அச்சடித்து கொடுத்து விற்கிறேன்னு சொல்லலை. வேதத்தில் ஒன்று இருக்குது, கேட்டாப்பெல்லாம் இல்லையேங்கிறான், விற்று விட்டாங்க. வேதத்தில் விற்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, வேதத்தின் போதனையை மறைத்து உண்மையை சொல்லாமல் பொய்களை சொல்லி ஆதாயம் அடைகிறாங்க பாருங்கள். அந்த ஆதாயத்துக்கு பேர்னா என்னன்னு கேட்டால், தன்னைத்தானே விற்கிறாங்கன்னு அர்த்தம், வேதத்தை விற்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல் அல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அவர்களுடைய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ, மறைத்து விட்டு எஸ்தரூன பிஹி சமணன் கலீலா, அற்பமான ஒரு கிரயத்தை வாங்கி கொள்கிறார்களோ, உலாய்க்கமா ஏக்குலூன ஃபி புத்தூனிஹிம் இல்லன்னார், அவங்க நெருப்பத்தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் விலைக்கு வாங்குறதுங்கிறான். அதே மாதிரி ஒய்து அகதல்லாஹு மீசாக்கல்லது, இது 3:187 இருக்கிறது. ஒய்து அகதல்லாஹு மீசாக்கல்லதின் ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்தில் நம்ம உறுதிமொழி எடுத்தோம். எப்படி எடுத்தோம்? லத்து பையினன்னஹுல் இன்னாசி, மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டுமோலா தக்துமோனஹு, அதை மறைக்கக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்தோம். நபதுஹு வரா அலுஹுரிஹிம், அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சு விட்டார்கள். ஒஸ்தரோ பிஹி சமணன் கலீலா, அற்பமான ஒரு கிரயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அற்ப காசுக்காக வேண்டி அது வேதத்தை தனியாக வை, நான் சொல்கிறேன் வேதம் அப்படின்னு சொல்லி கெடுக்கிறார்கள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 399 வருஷம் சொல்லி காட்டுகிறான், நல்ல மக்கள் இருக்கிறார்கள் வேதமுடையவர்களில், அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால், லா யஷ்தரூன பி ஆயாத்தில்லா, அன்னைக்கு இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூத மத பாதிரிகள் இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள், ஹாஷியனல் இல்லா, அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள். லா யஷ்தரூன பி ஆயாத்தில்லாஹி சமணன் கலீலா, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அற்ப கிரயத்துக்கு வித்தர மாட்டாங்க, உள்ளபடி போட்டு உடைச்சிருவாங்க அப்படின்னு அது மாதிரி எல்லாம் பாராட்டி சொல்கிறான். இந்த மாதிரி அதை விலைக்கு வாங்குறது என்பதனுடைய அர்த்தம் இதுதான். அதே மாதிரி ஒலா தக்ஷவுன்னாச வக்ஷவுனி,
நீங்கள் வந்து மனிதர்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கு பயப்படுங்க. வலா தஷ்தருபி ஆயாத்தி சமணம் கலீலா, எனது ஆயத்துகளை வசனங்களை அற்பமான விலைக்கு வித்துறாதீங்கன்னா மறைச்சிடாதீங்க, மாற்றி சொல்லாதீங்கன்ற அர்த்தம் 5:44 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 9 வசனத்திலையும் இஸ்தரோபி ஆயாத்தில்லாஹி சமணம் கலீலா, அல்லாவுடைய வசனங்களை அற்ப கிரயத்துக்கு வித்தார்கள். அப்போ அல்லாவுடைய வசனங்களை விற்கிதல்ங்கிற ஒரு விஷயம் அதை ஒரு வியாபாரமாக ஆக்கி, வியாபாரம்னா மெட்டீரியலை விற்கிறது, அல்லாவுடைய வசனத்தையே கொண்டு விற்கிறது கிடையாது. அதை சொல்லாமல் இருந்து ஆதாயம் அடைகிறான்ல, அந்த சொல்லாமல் இருக்கிறதா வியாபாரம். அதை மறைச்சி ஒரு ஆதாயம் அடைகிறான்ல, அதுதான் வியாபாரமே தவிர அந்த புக்கையே கொண்டு விற்கிறதுங்கிறது அது சொல்லப்படவே இல்லை. இதுவும் இலக்கியமாக என்ன செய்யப்படுது, வியாபாரமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒரு உடன்படிக்கை எடுத்து விட்டு அதை மீறுவது, அல்லாட்ட உடன்படிக்கை எடுத்துட்டு மீறுறான்னு சொன்னால் அதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாவுடைய உடன்படிக்கை அற்ப விலைக்கு விற்கிறார்கள் அப்படிங்கிற வாசகத்தை கொண்டு அல்லாஹ் சொல்லலாம் தஸ்தூபி அஹதில்லாஹி, அல்லாட்ட செஞ்ச ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து அற்ப கிரயத்துக்கு வித்துறாதீங்க. அல்லாட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டீங்களா, அதன்படி நீங்கள் செஞ்சு ஆகணும், ஏதோ ஆதாயம் கிடைக்கிறதுக்காக வேண்டி அந்த அக்ரிமெண்ட்டை மீறிடாதீங்க அப்படி சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா விற்காதீங்கன்னு சொல்கிறான். இப்படியான விஷயங்களும் குர்ஆனில் என்ன இருக்குது, இலக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கியமாக நம்ம எடுத்து காட்டணும் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சாம்பிள் தான், இவ்வளோதான் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கிறது. அந்த இலக்கியங்கிற இந்த தலைப்பை நம்ம எடுத்த பிறகு குறிப்புகளை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சொல்கிற அளவுக்கு அதனுடைய தகவல்கள் இருக்கிறது. அப்போ அதனால தான் நினச்சேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரமலானில் வந்து ஃபாஸ்ட்டாக நான் வேகமாக பேசியிருப்பேன். என்கிட்ட அவ்வளோ வேகமாக பேசலைன்னு சொன்னால் இந்த இதில் சொன்ன பாதி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ எடுத்த விஷயங்களை முழுசாக சொல்லணுமேங்கிறதுக்காக தான். இன்னும் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல முடியும் என்று கேட்டால் நம்ம இன்றைக்கி தான் கடைசி நாள். 29 வருஷம் என்ன செய்வோம், 29 முடிச்சிருவோம். ஏன்னா 30ங்கிறது இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து நாளைக்கு வந்து பிறையை பார்ப்போம், பிறை தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் பிறநாளை கொண்டாட போகிறோம். பிற தெரியலைன்னு சொன்னால் ரமலான் இருக்க போகுது. டவுட்டான நாளாக இருக்கிறதுனால எப்போதும் போல் 29 இது முடிச்சுருவோங்கிறதுனால இப்போ உங்களுக்கு முடிவுரையாக சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம சொன்ன இந்த இலக்கிய விஷயங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். நீங்கள் இந்த அடிப்படை விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இது நேரடி அர்த்தத்தில் இருக்கா இலக்கியமாக நீங்கள் விளங்கிக்கிடுவீங்க. இவ்வளோ வகையான உதாரணங்களை காட்டியிருக்கிறோம்ல, ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையும் காட்டியிருக்கிறோம்ல, அந்த எடுத்துக்காட்டுகள்லேருந்து ஒரு பொதுவான புரிதல் உங்கள் மூளையில் வந்து உட்காந்துரும். அதன்படி நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் சொல்லி காட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்களே பார்க்கும் பொழுது அல்லாஹ் வந்து எந்த வார்த்தையை போடுறான், இதில் ஒரு இலக்கியம் இருக்குது, இது பார்க்கவே நல்லா ருசிகரமாக இருக்குது, கவர்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு நீங்களே விளங்கி கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதருமே ஒரு இலக்கியம் 10 இலக்கியத்தை ஒருத்தன் படிச்சிட்டான்னு சொன்னால் 100 இலக்கியத்தையும் படிச்சிருவான், அவனே படிச்சிருவான். 10 இலக்கியத்தை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு உள்ள ஆயிரக்கணக்கான இதையும் படித்து அந்த இலக்கிய சுவை அவன் விளங்கி கொள்ள முடியும். அந்த மாதிரி குர்ஆனில் வந்து இன்னும் நிறைய இருக்கிறது. குர்ஆனை அர்த்தத்தோடு வாசிக்கும் பொழுது நேரடி அர்த்தத்தில் வந்திருக்குதா, ஒரு இலக்கிய சுவையோடு வந்திருக்கான்ற பார்வையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய சிந்தனை விரிவாகும், மார்க்கத்துடைய அறிவு அதிகமாகும். அதனால் இதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயம். இன்னும் நிறைய எடுத்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம இறுதி நாளாக இருக்கனால நம்ம இதோடு முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய அப்டேட் என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு காமினி கொல்லப்பட்ட பிறகு முக்கியமாக 3 பேர் தான் என்ன செஞ்சாங்க, அவரது காயம் அடைந்து அவர் வந்து சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய மகன் முஜித்தபா. இப்போ நடத்தி கொண்டிருக்கிறவங்களாம் யாருன்னு அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு வந்து முக்கியமான அதிபர் ஒரு ஆள் வந்து மசூத் ஒரு ஆள், அதுக்கடுத்து வந்துக்கிட்டு அப்பாஸ் அராக்சிங்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர், இன்னொரு முக்கியமான ஒரு ஆள்னு கேட்டால் அலி லாரிஜானின்னு ஒரு ஆள். இவர் தான் வந்து மொத்தத்தையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தூணாக இருந்த ஒரு ஆள். அவர் வந்து நேற்று கொல்லப்பட்டார். ஈரானுக்கு பெரிய இழப்பு. அவருடைய மக வீட்டில் இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொல்லப்பட்டவுடனே இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது பெரிய சாதனை மாதிரி சொல்கிறாங்க. யாரையும் கொள்ளலாம் அந்த நவீன உலகத்தில் வந்து. அது வந்து இவங்களும் போய் குறி வச்சு ஆட்களை கொல்ல முடியும், அவங்களும் கொல்ல முடியும். குறி வச்சு இடங்கள்லாம் தாக்குறாங்கல்ல, ஈரானுக்கு முடியாமையாக இருக்குது. அவங்க என்னக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அவர்கள் வந்து பங்கருக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க தங்களை காத்துக்கொள்வதற்காக வேண்டி வீரர்களையும் மக்களையும் கொடுத்து விட்டு அவங்க சதி ஆலோசனை செய்வதற்குன்னு சொல்லி பல மீட்டருக்கு ஆழத்தில் ஒரு சுரங்கத்தை வைத்து கொண்டு அதில் தான் வந்து இஸ்ரேலுடைய ஆட்கள்லாம் ஆலோசனையில் இருக்கிறாங்க. அவங்கள பெரிய அளவு காப்பாற்றிக்கிறாங்க. அப்படி இருந்தும் சில பேர் தான் மாட்டிக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஈரானில் உள்ள ஆளுக்கு இன்னும் புத்தி வரல. ஏன்னு கேட்டால், இவங்க குறி வச்சு அடிப்பாங்கன்னு தெரியுமா, இல்லை யாரும் அடிக்க முடியும், பெரிய திறமையெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் அடிக்கலாம். தகவலை எடுக்கிறது சின்ன ஒரு விஷயந்தான். இவங்க அடிக்கடி இவங்க கொல்லப்படுற காரணம் என்னன்னு கேட்டால் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து சுரங்கத்துக்குள்ளே இருந்து அந்த ஆலோசனை ஏவுகணையெல்லாம் வைப்பதற்கெல்லாம் 200 மீட்டருக்கெல்லாம் சுரங்கம் வச்சுருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு இடத்துல இருந்து கொண்டு அங்கேருந்து கட்டளை பிறப்பிக்கலாம், அங்கேருந்து கண்காணிக்கலாம். அவங்க குண்டு போட்டாலும் அது கீழே வராது.
அந்த அளவுக்கு மலைப்பாங்கான பகுதி அது. அது சுரண்டியாக்கும் கீழே சுரங்கங்களை வைத்திருக்கிறீங்க, ஏவுகணையெல்லாம் பாதுகாத்துருக்கிறீங்க. அப்போ ஈரானுக்கு இன்னும் புத்தி வரமாட்டேங்குது. ஈரான் என்ன செய்யணும்னு கேட்டால் போர்க்கள நேரம் ஏன்னா பிளான் பண்ணுவாங்க, வீடுகள் போடுற மாதிரி பண்ணுவாங்க. அப்படிங்கும் பொழுது இராணுவ தலைமையகத்துலேயும் அந்த அலுவலகத்தை ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கிறணுமே தவிர அதில் போய் இப்படி தொடர்ச்சியாக அந்த தப்பு செய்கிறாங்க. தொடர்ச்சியாகவே என்ன செஞ்சிட முடியும்ன்றதில்ல. நாங்கள் சாவுறதுக்கு தயாருங்கிற விஷயம் வேறு. இது தற்கொலை செஞ்சிடக்கூடாது இல்லையா? சாவுறதுக்கு தயார்னு சொன்னால் அது வந்தாலும் வரும். நீங்கள் பொறுக்குன்னு அறிவித்த பிறகு அதுக்கு தயாராக தான் அறிவிக்கிறீங்க. ஆனாலும் நம்ம சாவாமல் இருக்கிறதுக்குரிய வேலையும் செய்யணுமா இல்லையா? அந்த வகையில் இருந்தால் பெரிய இழப்பு அவங்களுக்கு. அவர் போனது பெரிய இழப்பு தான். ஆனால் இழப்பாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்று வருங்கிறத எதிர்பார்த்து அடுத்தடுத்த வேலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இழப்பாக இருந்தாலும் இவர் நேற்று கொல்லப்பட்டார். நேற்று கொல்லப்பட்டவுடனே ராத்திரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 59வது அலைன்னு இதுவரைக்கும் இல்லாத அலையாக வச்சு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ 59வது அலை நேற்று இரவு நடந்திருக்கிறது. அதாவது துவம்சம் பண்ணிவிட்டாங்க. அப்படின்னா அவர் போனாலும் அந்த கட்டளையை செயல்படுத்தக்கூடிய அடுத்தட்ட செட்டப் இருக்குது. இவங்க நினைக்கிறாங்க ஒரு ஆளை கொண்டுட்டோம்னு சொன்னால் அதோடு முடிஞ்சிடும். அது வேறு சில நாடுகளுக்கு வேண்டாம் முடியுமானதாக இருக்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்குங்கிறத எதிர்பார்த்து இவர் போய்ட்டு அடுத்து இவர் போய்ட்டு அதை யார் பாப்பான்னு சொல்லி அடுத்தடுத்து 4 ஸ்டெப்புக்கு என்ன செய்கிறாங்கன்னா எப்போவுமே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ போயிட்டார்ல 4வது ஆளை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இப்படி வரிசை அவங்க சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால ஒரு ஆளை கொள்றதுனால அவங்களுடைய செயல்பாட்டில் எந்த வீக்னஸும் வராது. ஆனால் உலகத்து பார்வையில் பெருமை அடிச்சுக்கலாம். அவரை போட்டு தள்ளிட்டோம், இவரை போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லி அப்படி செய்யலாமே தவிர அதனால் காரியம் நடந்து போயிடும். ஆனாலும் இவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்ததாக இப்போ இந்த நெத்தனியாவு சாவலைங்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அவரை தான் நாங்கள் அவரை கொண்டு விட்டோம், அலி லாரிஜானியை கொண்டு விட்டோம்னு நெத்தனியாவு பேசுகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறாங்க. அது இந்த தயாரிக்கப்பட்ட வீடியோவா நெசமான வீடியோவாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. வெளியிட்டிருக்கிறாங்க. அவரே முடிச்சிட்டோம் அவரை அப்படின்னு நெத்தனியாவு பேசுகிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அப்படி அது உண்மையாக இருந்தால் அது உண்மையாக பொய்யா என்று உறுதிப்படுத்தப்படல. அந்த வீடியோ வந்திருக்கிறது. ஏஐயில் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி உண்மையில் அவர் இருப்பாரையானால் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவர் பங்கரில் இருந்து கொண்டே செய்கிறார். எல்லாமே அந்த இந்த 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 வீடியோ பதிவு கூட பங்கரில் தான் பண்ணியிருப்பார். அப்போ செய்தியாளரை சந்தித்தா கூட பங்கரில் இருந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க கொடுக்கணுமே தவிர நேரடியாக செய்தியாளரை சந்திக்க வர்றேன்றவனு என்ன செய்வான், வர்றதை கணிச்சிக்கிடுவான். நீங்கள் எங்கே போகிறீன்னு பார்ப்பான். நீங்கள் வீட்டில் நுழைஞ்சோன்னு அந்த இடத்துல இந்த நைட்டு தங்குறியன்னு பார்ப்பான், போட்டுருவான். அவ்வளோதான். அதனால் செய்தியாளர் சந்திப்பு அதெல்லாம் என்னவாக இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் உங்கள் இடத்துக்குள்ளே வைத்து ரெக்கார்டு பண்ணி போட சொல்லணும். இது வழங்க மாட்டேங்க. ஈரானுடைய தலைவர்களுக்கு வழங்கலை. இழப்பை குறைக்க பார்க்கணும். இழப்பு போரில் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த இழப்புனால் அவன் ஜெயிக்க முடியுமானா அது ஜெயிக்க முடியாது என்பதை என்ன செய்யணும், முக்கியமாக வழங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அவர் போனது ஒரு பெரிய பாதிப்பு என்பதை இருக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால் ட்ரம்ப் ஒரு வீடியோ பேசியிருக்காரு நேற்று. என்ன பேசியிருக்காருன்னு கேட்டால் நாம் ஈரானில் உள்ள ஆளுக்கு ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க, இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அவங்க இவ்வளோ பதிலடி கொடுப்பாங்க, மத்திய கிழக்கே ஒழிச்சு போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அவங்க அதிகமான ஐக்கியூ உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டி அப்படிப்பட்டவர்களோடு நான் விளையாடுவது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறாரு. அதை திமிர காட்டுறக்காண்டி அப்படிப்பட்ட அறிவாளியோட தான் மோதுறேன், முட்டாப்பல்கிட்ட மோதலைன்ற மாதிரி சொல்லும் பொழுது அவங்களுடைய திறமையை பாராட்டுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒன்று. அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இந்த ட்ரம்ப் அந்த ஐரோப்பிய நாடுகள் நேட்டோன்னு வச்சுருக்கிறாங்க. நேட்டோண்டா என்னென்னு கேட்டால் சில நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க நேட்டோங்கிற பேரில். அதில் என்னன்னு கேட்டால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டையாவது எந்த ஒரு நாடாவது தாக்குமையானால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பதிலடி கொடுக்கணும். நேட்டோவுடைய உறுப்பு நாடுகளாக ஒரு நாடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாட்டின் மீது யாராவது தாக்குதல் பண்ணுனா அனைவருமாக சேர்ந்து பதிலடி கொடுக்கணும் என்று ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேட்டோவில் உதாரணமாக துருக்கி நேட்டோவில் இருக்குது. அந்த துருக்கி அடிச்சுகள்னு சொன்னால் துருக்கிக்காரன் மட்டும் உங்களை அடிக்க மாட்டான். அமெரிக்காவிலேருந்து, பிரிட்டன்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த நேட்டோ நாடுகள் அத்தனை பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய படைகளை அனுப்பி பதிலடி கொடுப்பாங்க. இது நேட்டோவில் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் அதில் சேர்ந்துருக்குது. அவன் அதிகமாக பணமெல்லாம் கொடுக்குறேங்கிறான். இப்போ இந்த நேட்டோவில் இருக்கிறத காரணம் காட்டி நான் இந்த ஹொர்முஸுக்கு படையெடுத்து போக போகிறேன், எனக்கு படையை தாங்கன்னு கேட்டால் தரமாட்டேங்கிறீங்க. நேட்டோவுடைய விஷயம் என்ன, நேட்டோன்னா எனக்கு ஒன்றுனா நீங்கள் நிற்கணும், அதான ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நேட்டோ வைத்து சொல்லி என்ன செய்ய கேட்கும் பொழுது எல்லோரும் மறுத்துட்டாங்க. யார் மறுத்துட்டா? பிரிட்டன் மறுத்துட்டாங்க, ஜெர்மனி மறுத்துட்டாங்க, ஜப்பான் மறுத்துட்டாங்க. படையெல்லாம் அனுப்ப முடியாது, இது ஓன் சண்டை, எங்கள் சண்டை இல்லை.
இது வந்து நீ உண்டாக்குன ஒரு சண்டை, இதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரான்ஸ் 2 கப்பலை முதல் அனுப்புனா அவனை நினைச்சிட்டான், ரிவர்ஸ் ஆகிட்டான். இது வந்து யோசித்து பார்க்கும்போது நல்லது தெரியலை, இது வழியே போய் எடுத்த ஒரு சண்டையாக தெரியுது, அதனால் இதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம்ட்டாங்க. இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறாரு ட்ரம்ப். இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நேட்டோவிலேருந்து நான் விலகி கொள்கிறேன்ட்டார். இப்போ அதுக்கு இப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய பார்லிமெண்ட்டெல்லாம் கூடி அது முடிவெடுக்க வேணாமான்னு கேட்கும்போது, தேவையில்லை, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேட்டோவிலேருந்து விலகி நிறைய நான் பணம் கொடுத்துருக்குறேன், எனக்கு ஒரு கஷ்டம் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நேட்டோ ஒப்பந்தத்தில் இது வராது. முதல்ல நேட்டோ ஒப்பந்தம் வந்து நீ சும்மா இருக்கும்போது ஒருத்தவனை தாக்குனா தான் அதுக்கு எல்லோரும் வருவாங்க. இது ஒன்றுமே செய்யலைறான். நீ தானே வம்பு சண்டைக்கு போனேன். ஒருத்தன் வம்பு சண்டைக்கு போகிறவன்லாம் நேட்டோ அக்ரிமெண்ட்டை வச்சு கிளைம் பண்ண முடியாது. இவர் கிளைம் பண்ணுறாரு எப்படி, நான் நேட்டோவில் இருக்கனா இல்லையா, எனக்கு வந்து என்னுடைய தளங்கள்லாம் தாக்குறானா இல்லையானா, எதுக்கு தாக்குறான், நீ தாக்குனதுக்கு தாக்குறான். நீ அவங்களுடைய தலைவரை கொண்டிருக்கிற, நீ ஆரம்பித்து வச்சிருக்கிற, நீ அப்பா குழந்தைகளையெல்லாம் கொண்டிருக்கிற, அவன் பதிலடி கொடுக்குறான். பதிலடி கொடுப்பதற்கு இது பொருந்தாது. ஒப்பந்தம் நேட்டோவில் என்னென்னு, நீ பாட்டு சும்மா இருக்கும்போது அவன் பாட்டு உன்னை தாக்குனான்னு சொன்னால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை அடிப்போம். நீ செஞ்சதுக்கு பதிலடி தானே கொடுக்குறான்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா ஒதுங்கிட்டாங்க. மிரட்டி நேட்டோவில் நான் சேர மாட்டேன், ஒதுங்கிக்கிறேன், ஒதுங்குவதாக அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்படும்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அறிவிக்கிறது என்ன, அறிவிச்சேன், இப்போ அறிவிக்கிறேன், நேட்டோவில் நான் கிடையாது, நேட்டோவில் நாங்கள் அமெரிக்கா இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணி விட்டார். இப்போ நேட்டோவில் இவர் இல்லைன்றது அவங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னு கேட்டால் அந்த நேட்டோவை மேம்படுத்தின பாடு ஒப்பந்தம் இருக்கிற நாடுகளில் உனக்கு 50% வரி, உனக்கு 40 வரி, உனக்கு இவ்வளோ வரி, கிரீன்லாந்தை நான் பிடிச்சிக்கிறேன், அதை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி இப்படி நாட்டை எனக்கு கனடாவை அமெரிக்காவோட மாநிலமாக்குவேன்னு சொல்லி நேட்டோடைய நாடுகளை பூராவுமே மிரட்டி வச்சுருந்தனால எப்படா முஸ்லீம் தொலைவான் இருந்தாங்க. இதை ஒரு காரணமாக காட்டி நேட்டோவில் இவன் தொலைஞ்சிட்டான்னு சொன்னாலேயே உலகத்தினுடைய நிம்மதி பாதி நிம்மதி வந்துடும். இவன் நேட்டோவிலேருந்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தனித்து விடப்பட்டான்ல இருக்குது. ஆனாலும் இப்போ என்ன செய்கிறான், கெத்துக்காக வேண்டி நீங்கள் ஒருத்தனை ஒன்றும் செய்யாட்டா கூட தனித்தன்னு நாங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்குருவோம் இப்படின்னு பல மாதமாக சொல்லிட்டு தான் இருக்கிறான். வணங்குதா, பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன் எப்போலாம் ஹொர்முஸை தடுக்கிறானோ அது அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியலை. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து சித்தா கிட்டத்தில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அந்த சேதமடைந்த ஜெரால்டு கப்பலை. அதில் தீ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ எங்கேயுமே அந்த கப்பலே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால பெரிய பின்னடைவுலாம் இருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு பின்னடைவு இருக்குது. ஈரானுக்கும் கடுமையான சேதங்கள்லாம் ஏற்படுத்தி தான் இருக்கிறான். அதில் என்ன நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்டால், அந்த S-400 அப்படி எல்லாம் ரஷ்யாவோட இதெல்லாம் இருக்கிறது, அதை வச்சு எல்லாத்தையும் சுட்டு தள்ளி போடலாம், அது மட்டும் உலகத்தில் கிடைச்சின்னு சொன்னால் அது ஒன்றுமே கிடையாதுலாம் பில்டப் கொடுத்து திரிஞ்சாங்க. ஒரு இதையும் தடுத்து சுட முடியலை. வழங்குதா, ரஷ்யா கொடுத்த அந்த ஏர் டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, சைனா கொடுத்ததாக இருந்தாலும் சரி, இவனே உண்டாக்கி வச்சதாக இருந்தாலும் சரி, அவன் பாட்டு நினச்ச இடத்துல போகிறான். தாக்கி அழிக்கிறதுங்கிற ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்குது. சுட்டு தள்ளுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன கம்மியான அளவில் தான் இருக்குது. அதனால தான் சேதம் அதிகமாக இருக்குது. அவனுக்கு அப்படி தான் அவனுடைய ஏர் டிஃபென்ஸையும் காலி பண்ணிட்டாங்க. அதனால் அந்த குண்டுகள் போடும் பொழுது அதிகமான சேதங்கள் வருது. அதை தடுப்பதற்கு உரிய சரியான செட்டிங் வந்து ஈரான்ட்டையும் கிடையாது, இஸ்ரேல்லையும் இருந்துச்சு. அதை அவங்க அழிச்சு விட்டாங்க. அதனால் வந்து எல்லாமே ஆகாயத்துலேருந்து வந்து போட்டு அழிவு தான், அவ்வளோதான். அவன் போட்டாலும் சரி, இவன் போட்டாலும் சரி, அப்படிங்கிறத பற்றி இனிமேல் தூர நோக்கோட சிந்தித்து அதையும் உண்டாக்கி கொள்வார்கள். அதனால் இந்த போருடைய இன்னைக்கு உள்ள நிலவரம் வரைக்கும் அவங்களுக்கு இந்த இழப்புகளை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60-40ங்கிற அவனுக்கு 60 சேதம் கொடுத்தா இவங்களுக்கு 40 வந்திருக்கு. அவங்க தான் சரிக்கு சரியாக இல்லை. ஈரானுக்கு வந்து அதிகமாக இல்லை. ஈரானுக்கு வந்து ஒரு 40% அவங்களுக்கு சேதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு 60% ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்காவுக்கு அதை விட ஜாஸ்தியாக ஏற்படுத்தியிருக்குங்கிறதுனால இப்போ உள்ள இதில் வந்து அவங்க தான் ஓங்கி இருக்கிறது. இது எவ்வளோ நாளைக்கு போகும் என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். ஒரு தகவலுக்கு அவ்வளோதான். சரி.